பரணி ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட்டு, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை கடைசியா சொல்லிடுங்க. மக்கள் யார் யார் என்னென்ன படங்களை பாக்குறாங்க தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக. ஓகே, நிமிஷம். இன்னைக்கு மேஜராக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற தர்மன் அந்த படத்தில் வந்து செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நிறைய மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுனால இப்போ செகண்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி மோகன்லால் நடிக்கிற அதிமனோகரம் அந்த படம் December 24 ரிலீஸ் ஆகுது. அதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஜய் தேவகன் நடிக்கிற சாவுவான், அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, சாரி. அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் October 1, 2027 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ராஜ்குமார் ராவ் நடிக்கிற பிரஹார் ஹிந்தி படம், அந்த படத்தோட டீசருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் August 7 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கிச்சா சுதீப் அவரோட பில்லா ரங்கா பாஷா அந்த படத்தோட ஷூட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனூப் பந்தாரி அவர் தான் வந்து டைரக்டர். அப்புறம் மேரேஜ் ஸ்டோரி அந்த படத்துலேருந்து புது கிளிம்ஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பவிஷ் நடிக்கிற லவ் ஓ லவ் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரவி மோகன் நடிக்கிற கராத்தே பாபு அந்த படத்தோட ரிலீஸ் டேட் நாளைக்கு ஈவினிங் 6 PM சொல்கிறாங்க. ஆகஸ்ட் மந்தில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் டார்க்னு சொல்லி ஒரு தமிழ் படம், அந்த படம் July 3 ரிலீஸ்ன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அஸ்வின் நடிக்கிற குட் நியூஸ் அந்த படம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூஜையோட. அதோட பூஜை ஸ்டில்ஸுமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பவன் கல்யாணோட OG Part 2 அதுவுமே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1.5 நிமிஷம் ப்ரோமோவோட. மம்முட்டிக்கு பத்மபூஷன் அவார்ட் கிடச்சதில் அது வந்துட்டு ஓம் தனுஷ் படத்து செட்டில் இன்னைக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் தர்மன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு வீடியோவாக வந்து ஆர்கேஃபேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராமின் லீலா ரியோராஜ் ஃபிலிம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் யார் யார் இவள் அதோட வீடியோ சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதுதான் அப்டேட்ஸ். நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், கான் சிட்டி, ஹார்டின், அங்கீகாரம், அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள், அப்புறம் மலையாளத்துலேருந்து உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது இல்லாமல் அக்ஷய்குமாரோட வெல்கம் டு ஜங்கல், இதுதான் மேஜராக வர படங்கள். ஸோ எந்தெந்த படம் போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஓடிடியில் இந்த வாரம் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த பிளாஸ்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அப்புறம் லிங்கம் சொல்லிட்டு ஹாட்ஸ்டாரில் இன்றைக்கி ஒரு வெப் சீரிஸ் வருது. அதை தாண்டி ஷீப் டிடெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மேஜராக வருது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் பர்னோ. வெல்கம் விஷால். அப்புறம் இந்த சிங்கீதம் தமிழ் வெர்ஷன் அதுவுமே தியேட்டரிக்கலாக நாளைக்கு ரிலீஸ் ஆகும். நாளைக்கு ரிலீஸ். ஆமாம், போகிறேன். பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? இருக்கேங்க, சொல்லுங்க. இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையான படம். வீட்டில் பசங்களுக்குலாம் கூட போட்டு காட்டுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் பாருங்க, தமிழ்ல இருக்கு, பிரைம்ல. நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா பார்த்துட்டீங்களா? விளக்கமா சொல்லுங்க, என்ன டைட்டில் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. தி ஷீப் டிடெக்டிவ்ஸ். ஷீப் எல்லாம் சேர்ந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சால்வ் பண்ற மாதிரி ஒரு கதை. ஆமா, ஜாலியா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. பரணி, அவங்க என்ன பரணி அனிமேஷன் குவாலிட்டி, என்ன பரணி போங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நைஸ் அவுட் ஜோன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமா, அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கும் படம். பட் ஆனா இதுல வந்து அடிஷ்னலா வர்றது இந்த ஷீப் தான். அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் டப்ளியும் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. எனக்குமே இன்னைக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். விஷால், நாளைக்கு என்ன படம் போறீங்க விஷால்? ஹார்டின், சிங்கீதம், அங்கீகாரம். கான் சிட்டி பார்த்துட்டாரு. எப்படி ப்ரோ, சென்னை போறீங்களா? சென்னை போல, உங்களுக்கு தெரியும்ல, மாற்று வழிதான். ஓ மை காட். ஓகே, சப்ளையரே நீங்க தான். சப்ளையராயோ? கரண்ட் எல்லாம் இல்லையா?
சாமரியா. இல்ல 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 இது வேற. ஆனா வர்ணி, சிங்கீதம் தமிழ் டப்பிங் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வேற வழியில அந்த படத்தை நான் அது பார்க்கணும்னு பார்த்தேன். யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லா பாடுற மாதிரி இருந்துச்சா? ஒரு டீச்சர் இருந்துச்சு, அதானே? ஆமா ஆமா, அதான் அதான். ஆமா ஆமா. நல்லாதான் இருந்துச்சு. அப்படியா, சூப்பர். இல்ல நான் போல. நாளைக்கு நான் வந்துட்டு ஹார்டினும் அங்கீகாரம் மட்டும்தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஷோ டைம் எதுவுமே செட் ஆகல. கான்சிட்டியும் சேர்த்து பார்க்கணும்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் ஷோ டைம் பரணி செட் கான்செப்ட் ஆகாதனால பாருங்க பரணி. இல்ல இல்ல நாளைக்கு என்ன பார்ப்பேன் இன்னொன்னு விஷால். பாத்துருங்க. சொல்றேன். எனக்கு 3மே பேக் டு பேக் பார்க்குற மாதிரி டைமிங் செட் ஓகே ஆகல. ஓகே அவங்க ஓகே. ஷோ டைம் கொடுத்துருக்கிறது எனக்கு டைமிங் செட் ஆகல. அந்த அந்தரன் மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் போங்க. இல்லைனா அந்தரண்ணா. அந்தரன் தானே அங்கீகாரம் வருது. அது. இல்ல இல்ல, அந்தரன் ஒண்ணு இல்ல வருது இல்ல நாளைக்கு. அந்தரன் ஓ, ஒரு படம் இவர் இது ரிலீஸ் ஆகுது. பிரஜன்தா? இல்ல இல்ல, பிரஜன்தா. நேத்து சொல்லும் போது ஒருத்தர் போட்டிருந்தாரு அங்கீகாரத்துக்கு மேல மாத்தி சொல்லிட்டாங்க பாருங்க. இல்ல இல்ல, அது அந்தரன். அந்தரன் ஒரு படம் பிரஜின் படம் ரிலீஸ் ஆகுது, அது தனி. சரி பரணி அப்டேட்ல விட்டு போடுறது இல்ல. பட் அப்டேட் சொல்லும் போது எப்போ சொல்ல மாட்டோம், ஆனா சேர்த்தனால இன்னொன்னையும் சொல்லணும்ல. என்னன்னா என்ன சொல்லிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் லுக் வந்துருந்துச்சு நேத்து, அது கொஞ்சம் மிக்சட் ரெஸ்பான்ஸ் வந்தனால நீங்க செகண்ட் லுக் போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் பிடிஎஸ் சொன்னார்ல, அந்த ஃபர்ஸ்ட் லுக் பிடிஎஸ்ல அதுல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லுக் பிடிஎஸ் விட்டுருக்காங்க, அது பயங்கரமா. ஓகே ஓகே ஓகே. ஆமா கரெக்ட் கரெக்ட். ஆமா. அதுதான் ஆனா ஸ்டில்லுமே இந்த நல்லா தான் போஸ்டர் மஜானே, இதுதான் மஜா. இல்ல கிளாஸா ஆக்சுவலா ஏங்க இருந்துச்சு. வந்து பிடிஎஸ் தாங்க பிடிஎஸ்ல பயங்கரமா இருந்தாருங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல இந்த இந்த இது இந்த ஸ்டில்லுல பெருசா வந்து இது இல்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா, அவர் அஸ்வத் மணிமுத்து இதை கேப்ஷனாவே போட்டிருந்தாரு. எஸ் வி வி ஹர்ட் ஹேர்ட் யூ. யூ, எஸ். இதான் ஹேர் ஸ்டைல் யூ, இதான் ஹேர் ஸ்டைல், இதான் லுக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதனால நான் அப்படி இல்ல சொன்னேன். பரணி, என்னன்னா இவருக்கு அதெல்லாம் நின்னாலே போதுங்க பரணி, மஜாவா இருக்கு பாருங்க. செமையா இருந்துச்சு. வீடியோல செம்மையா இருக்கு, படமா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அஸ்வத் போலீஸ் கெட்டப்ல இருந்ததை கவனித்தீர்களா? டிஎஸ் வீடியோல. ஆமா ஆமா, அவர் படம் பண்றாருங்க. ஆமா ஆமா, அதான். அவர் இவரு ஐயோ யாரும் பிரதீப் பிரதீப் ரங்கநாதன் தயாரிப்பு. ரங்கநாதன். இவருன்னு அதிங்க மகேஷன் வந்துருவார் மேல. பிரதீப் இல்ல இல்ல அது இது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த ஃபீமேல் ஏங்க ஹீரோயின் பேர் பைஜு, மை மமிதா கேர்ள், பைஜு. மை கேர்ள். மமிதா பைஜு. சாரி சாரி. சரி ரைட், ஓகே டன். இப்ப நாளைக்கு இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பரணி சொன்னா, அப்படி யார் யார் என்னென்ன படத்துக்கு போறீங்க? நான் என்னென்ன படம் போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நாளைக்கு போறது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்டின், அப்புறம் கான்சிட்டி, இந்த ரெண்டு தான் பிளானு. பண்ண வரைக்கும் ஹார்டினுக்கு 11 மணி ஷோ எனக்கு கொஞ்சம் சரியா செட் ஆகல. கான்சிட்டிக்கு கரெக்டாக எல்லா நிறைய ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்டின் 11 மணி ஷோ செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்சிட்டி ரெண்டாவது பார்த்துருவேன். நாளைக்கு இந்த ரெண்டு படம் மட்டும் தான் பிளானு. நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த அங்கீகாரம் அப்படிங்கிற படத்தை பார்ப்பேன். ஏன்னா இந்த வாரம் வந்து 3 நாள் தொடர்ச்சியா லீவ் இருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா ரிலாக்ஸா லீவ் இல்ல. போய் பார்க்க. ஆமா நாளைக்கு லீவு, அழகா உட்காந்து ஜம்முன்னு படத்தை பார்க்க வேண்டியதான். ஈவினிங் ஒருவேளை எந்த வேலையுமே இல்லை, ஃபோன் இல்லை, எதுவும் வரல, ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னா ஈவினிங்கே படத்துக்கு ஏதாவது ஒரு படத்துக்கு போயிட வேண்டியதான். மொத்தம் 3 படம் பார்க்கணும். சிங்கீதம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம நண்பர் ஆதி வந்து தெலுங்கு ரிலீஸ் வரும்போது ஃபோன் பண்ணியிருந்தாரு. சிங்கீதம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பாருங்க, நீங்க பார்க்க வேண்டிய படம் அப்படின்னாரு. தியேட்டர்ல நமக்கு ரிலீஸே ஆகலைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு தியேட்டர்ல தமிழ் வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போய் பார்த்தலாம். இது வரைக்கும் தமிழ் வருஷம் புக்கிங் ஓப்பன் பண்ணல. சாயங்காலம் வரைக்கும் பார்க்கறப்ப புக்கிங் ஓப்பன் மதுரையில பண்ணல. ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஓப்பன் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். ஆக மொத்தம் இந்த வாரம் அந்த படமும் ஓப்பன் ஆயிருந்தா மொத்தம் 4 படம் கணக்கு. இன்னைக்கு நாளைக்கு 2, நாளைக்கு 2ங்கிற மாதிரி ஐடியா. நாளைக்கு 2 படம் போறேன். நீங்க யார் யார் என்னென்ன படம் போறீங்க, அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லுங்க, கேட்போம். ஆக்சுவலா ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. உங்களுக்கு தமிழ் வருஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. பட் ஒரு நைட் ஷோ, ஒரு பகல் ஷோ கொடுத்துருக்காங்க. அதுவும் திருவம்பூர் எல்ஐ சினிமாஸ் திருவம்பூர்ல மத்தியானம் ஷோ, நைட் ஷோ எல்ஐ சினிமாஸ் நார்மல். அப்ப நைட் ஷோ இங்க பாத்திரலாம் நாளைக்கு. அப்ப பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஸ்பேஸ முடிச்சுட்டு நீ அது படம் 2.5 மணி நேரம் 10:50 ஷோ கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அந்த படம் நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்கன்னா அவங்கள பார்ப்போம். இப்போ யாரும் நடுவில் பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டாரு, ஜெய்சூர்யாங்களா? எல்லாரும் வந்து நேத்து முந்தானத்து வந்து ரமேஷ் பாலா ட்வீட் போட்டு டெலிட் பண்ணாரு. அவர் வந்து க்ளோஸ் சர்க்கிள் இருக்காரு. அப்புறம் 2-3 பேர் வந்து பேக் அப்படிலாம் போட்டு போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மேல தன்னைத்தானே ஜெரிக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி இவங்களே ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட். இப்போ கார்த்திக் ரவி மாத்தார்ல அவர் கூட போட்டிருந்தாரு, இவரே ப்ரொடியூசராகவும் மாறுறாரா அப்படின்னு. எல்லாமே போடுறாங்க. பட் எனக்கு வந்து அதை எந்த இப்போதைக்கு கண்ணுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியலங்கிறதா. அப்டேட் வருமா, உடனே வருமா அப்படிங்கிறது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே டோட்டல் சைலண்ட் மோட்ல போறது பெட்டர்னு தோணுச்சு. சைலண்ட் மோட்ல போறேன். கண்டிப்பா அதாவது 100% உறுதியாகுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேணா நான் வந்து அப்டேட் வரப்போகுதுங்க அப்படின்னு வேணா சொல்றேன். ஏன்னா ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுத்து
நம்மளையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதாவது அது இந்த டேரக்டாவே நான் சொல்லல, மறைமுகமா சொன்னேன் வரலாமா இல்ல ப்ரோ, அப்படின்னு நீங்க என்னை சொன்னா கேட்டு கரெக்டான ப்ரோ இருக்கும் எப்பவுமே. இல்ல இருந்தாலுமே அதுக்கும் சரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதையும் சொல்றீங்க, ஒலி தெரியுதுன்னு சொன்னீங்கனாலதான் நம்மளும் ஆர்வமா அப்டேட் வருதுன்னு நினைச்சோன்னு சொன்னாங்க. அதனால அந்த ஒருத்தர் ஏமாந்தாலும் நமக்கு ஏமாந்தது தானே. அதனால வந்து ஏதாவது 100% வருதுன்னு உறுதியாச்சுன்னா கண்டிப்பா நான் ட்வீட் ஏன்னா நீங்க பண்ணிடுறேன். தான் சுரேஷ் சந்திரா சார் டைரக்டா கான்டாக்ட் இருக்கீங்க. ஐயா 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 அதெல்லாம் வேணாம். அப்படின்னு வெளியே பேசியிருக்காங்க. அதான் அதை நம்ம அப்டேட் இல்லைங்க, எதுவும் உண்மையாவே தெரியுதா நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போதைக்கு எதுவுமே தெரியல, அப்டேட் எதுவுமே வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம் நம்ம. ஓகே, நான் வந்து கான்சிட்டி மூவி நாளைக்கு போனேன் ப்ரோ, சென்னை ஆக்சுவலி. சூப்பர். சூப்பர் அந்த ப்ரோ. ஒரு படம் போறீங்களா? ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் மற்ற மூவிஸ் ரிவ்யூ பார்த்து சாட்டே போற மாதிரி இருக்கு. சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். யாரு எனக்கு நம்பிக்கை இந்த வார படங்கள்லயே அதிக நம்பிக்கை வந்து எனக்கு ஹார்டின் படத்து மேல இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹார்டின் படத்தை ட்ரை பண்ணுங்க. 2-3 ரிவ்யூ காரணங்களுக்காக சொல்லி நான் வந்து போன எக்ஸ்ட்ரா மாதிரி முட்டு இருக்கு. கொடுக்குறேன். இல்ல எக்ஸ்ட்ரா முட்டு கொடுக்குறேன், இப்பயே சொல்லிடுறேன். 2-3 காரணங்களுக்காக ப்ரீ ரிலீஸ்ல மடோனா சொன்னாதான் இந்த முட்டு கூட கொடுக்க முடியும். ஆஃப்டர் ரிலீஸ் இதை முட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்ல. ஏன்னா ஆஃப்டர் ரிலீஸ் படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். இப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காகனா 2-3 ரீசனுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எனக்கு பெரும்பாலும் இந்த லவ்ல வந்து பியூர் லவ், இந்த ஸ்கூல் லவ் இதெல்லாம் பிடிக்காது. மற்றபடி நார்மலான லவ் அதுல ஒரு ஏதாவது ஃபீல் குட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம ட்விட்டர்ல இருந்து ஒருத்தர் டேரக்டர் ஆயிருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு பல காலமா பழக்கம். ட்விட்டர்ல இருந்து நம்ம அந்த நண்பர் கிஷோர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க ஒரு ஆளு. எனக்கு அந்த நண்பர் எப்படியா ஜெயிக்கணும், அப்போ நம்ம ட்விட்டர்ல எப்போ 4-5 பேர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படி ஒரு நபர் தான் அந்த நபர். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. அவர் நான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அந்த படத்து மேல ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்பு. அது மேல இந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு மியூசிக்கலா சூப்பரா இருந்துச்சு. ஒரு மியூசிக்கல் லவ்ங்கிறது எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த மியூசிக்கல் இந்த படத்தை நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு தோணுது. யாரும் நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த அப்பெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் விட்டு கொடுக்கல. இப்போ ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு இதா சொல்றேன், ஹார்டின் படத்தை போய் பார்த்து வாங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம், பேசுவோம். நல்லா இருந்தா பாசிட்டிவா நம்ம புஷ் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா இல்லைன்னா நான் கண்டிப்பா நானும் உங்களை வந்து யாருக்கும் வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் ஹார்டின், கான்சிட்டி, அங்கீகாரம் எல்லா படத்தையும் பாருங்க. அந்த டைரக்டர் அனந்தன் காடு வருங்க நான் சொன்ன மாதிரி. பிரதர். அந்த டைரக்டருக்கு ஆல் தி பெஸ்ட் வருங்க நான் சொன்ன மாதிரி. ரைட், சந்தோஷம் சந்தோஷம். அந்த இல்ல தெலுங்கு இவர் மூவி, ஆதி அண்ணனுமே என்ன பாசிட்டிவா போட்டிருந்தாரு, நல்லா அந்த இருக்கும். தெலுங்கு மூவியும் ரிலீஸ் ஆகுறா ப்ரோ, ஏஜிஎஸ். இல்ல அதான் நாளைக்கு தமிழ்ல சிங்கீதம் வருது. சிங்கீதம் ரிலீஸ் ஆகுது, தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகுது. போய் அதையும் பாருங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஆதி ஷோ இப்ப ரொம்ப கொஞ்ச நேரம் கம்மியா முன்னாடி சொன்னல, அவரே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி போயிட்டு மெசேஜ் டிஎம் பண்ணிலாம் சொல்லியிருந்தாரு இந்த படத்தை போய் பாருங்கன்னு. அதனால நீங்களும் போய் பாருங்க. என்ன ப்ரோ, அந்த மூவி ரொம்ப ஷோ கம்மியா கொடுத்துருக்காங்க. அதான் பிரச்சனையே இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற என்ன படம் ஹார்டின் படத்துக்கே அந்த பிரச்சனை இருக்கு. திருச்சியில ரொம்ப ஷோ டைம் கம்மி, 6 ஷோ நம்ம தான் மொத்தமாக கொடுத்துக்கிறாங்க ஹார்டினுக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா நிறைய ரிலீஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. மீன்ஸ் இப்போ கம்மியா தான் இருக்கு, ஆனாலுமே வந்துட்டு போன வாரம் ரிலீஸ், அதுக்கு போன வாரம் ரிலீஸ், அந்த அதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த கான்சிட்டிக்குமே வந்துட்டு பெருசா வந்து ஷோஸ் அது கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி தரணி, இப்ப அங்கீகாரத்துக்கு பெருசா கொடுக்கல. அங்கீகாரம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு எல்ஏ சினிமாஸ் மாறிச்சுல காலையில ஒரே ஒரு ஷோ, நைட்ல எல்ஏ சினிமாஸ் திருவெரும்பூர்ல ஒரே ஒரு ஷோ, அவ்வளவுதான். 2 ஷோ தான் ஒட்டுமொத்த திருச்சிக்குமே. ஓகேவா, ஆனா அடுத்து என்ன படம் சொன்னேன், அது என்ன ஹார்டின். அந்த ஹார்டினோட இது பாத்தீங்கன்னா எல்ஏ சினிமாஸ் 2 ஷோ, சோனால 2 ஷோ, திருவெரும்பூர் எல்ஏ சினிமாஸ் திருவெரும்பூர் 2 ஷோ, அவ்வளவுதான். மொத்தம் இது 6 ஷோ தான் முடிஞ்சா. ஆனா நான் இப்ப இன்னொரு படம் சொன்னேன் கான்சிட்டி, அதுக்கு நல்ல ரிலீஸ் கம்பேரிட்டிவ் பண்ணா எல்ஏ சினிமாஸ்ல 4 ஷோ, மெகா ஸ்டார்ல 2 ஷோ, சோனால 4 ஷோ, ரம்பால 2 ஷோ, காவேரியில 4 ஷோ, எல்ஏ சினிமாஸ் திருவெரும்பூர்ல 4 ஷோ. இப்படி எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்கிரீன் கவர் ஆகுது. 1 2 3 4 5 6 ஸ்கிரீன் கவர் ஆகுது. அப்போ மெயின் ஸ்கிரீன் 6லயுமே கான்செப்ட் ரிலீஸ் ஆகுது. மற்ற படங்கள் எதுவுமே இங்க ரிலீஸ் ஆகல. எனக்கு தெரியும் சிங்கீதம் தான், இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். சிங்கீதம் வந்து அவன் ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க போதும், பாத்துக்கலாம். ரிலீஸ் திருவள்ளூர் கூட போய்க்கலாம், ஒன்றும். பிரகாஷ் ப்ரோ, ஜெயிலர் 2 அப்டேட் எதுவும் இருக்கா? வருமா? ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப ஃபைனல் பேட்ச் ஒர்க் சொன்னாங்களா, வருமாவா? கேமியோ எங்க வருங்க? இல்ல இந்த கேமியோ சீன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதோட படம் முடிஞ்சிடும். இல்ல இப்ப ஒரு வாரம் 10 நாள் தானே ஷூட்டிங், அது அதிகபட்சம் போக போகுது பேட்ச் ஒர்க் அப்படி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட், அந்த ஷூட் ராப்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே உங்களுக்கு ரிலீஸ் டேட்டோட தான் வரும் இந்த வாட்டி. ஏன்னா அவங்க வந்து அக்டோபர் 16 அந்த டேட் 15 அந்த டேட் பிளான் பண்றாங்க, இல்லைன்னா தீபாவளி பிளான் பண்றாங்க. அந்த 2 தேதியில ஒரு தேதிங்கிறனால இன்னைக்கு அவங்க இந்த ஜூலைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதை. ஆனா அந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு இதுல சொல்லுவார்ல விகடன் பேட்டியில, ஐயோ கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காயோ உனக்கு, அந்த மாதிரி எனக்கு வருமானு கேக்குறீங்க. இல்ல அது என்னன்னா சன் பிக்சர்ஸ் வந்து
எப்பவுமே கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டேட்டை போட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா படங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கூலி, அதுக்கு முன்னாடி இந்த படங்களுக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே டேட் வந்துடும். மினிமம் ஒரு 4 மாசம் 3 மாசங்கிறது அவங்க ஒரு இதா வச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் கொடுக்கல. ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே விடல நினைக்கிறாங்க. டைட்டில் லுக்கு ஜெயிலர் 2 போட்டாங்கல்ல, அந்த சமயத்துல வந்துச்சுல ஒரு பிடிஎஸ், அதுல ஒரு ஜெயில் அதோட நிக்குது. இது அபிஷியலா ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லி இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. படத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா போன வாட்டி ஜெயிலருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 12 வந்து சூப்பரா ஒரு கிளிம்ஸ் விட்டுப்பாங்க. அந்த மியூசிக்கோட சேர்ந்து ஒரு செம்மையா ஒரு அந்த பர்ஃபியூம் அடிக்கிற மாதிரி போட்டு ஒரு மாத்தி அந்த ஷூ மாட்டுற மாதிரி எல்லாம் போட்டு சூப்பரா வெளியே வர மாதிரி அழகா பண்ணிருப்பாங்க அவரோட கேரக்டர் லுக்க. இந்த வாட்டி அப்படி எதுவுமே இந்த டிசம்பருக்கும் விடல. இப்ப டிசம்பர்ல இருந்து நம்ம ஜூனுக்கே வந்துட்டாப்ப அதுலயே ஒரு 6 மாசம் ஓடி போச்சு. எதுவுமே விடல. நெல்சன் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, ரிலீஸ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமா அவர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அந்த ப்ரோமோ ஒன்று அனிருத்தோட சேர்ந்து ஒண்ணு பண்ணுவாரு. அதுதான் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் அவரோட ப்ரமோஷன் கேம்பெயின். அதுதான் இந்த வாட்டி எதுவுமே நடக்கல. உங்களுக்கு அந்த 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 ஒரு கிளிம்ஸ் விடல, ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடல. அந்த கேமியோ வந்து ரிலீஸ் தள்ளி போனதுனால, ஏன்னா அவங்க மேக்சிமம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த எஸ்ஆர்கே கேமியோ எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்கே வந்து பாலையா வச்சு, பாலையா வந்து அது பேர் என்ன அந்த பவன் கல்யாண் ஆச்சு, அப்புறம் பவன் கல்யாண் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்ப அது ஃபுல்லா மாறி 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 எங்கேயோ வருது இல்ல. அதனால இல்ல அது கரெக்ட் தான். பட் ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒரு பொதுமக்கள் மத்தியிலையும் படம் வருதுன்னு அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க, ஏதோ ஒரு வகையில. அது பெரிய படம், அது இப்போதைக்கு தமிழ் சினிமால இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல அதிக வசூல் இந்த படம் எடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்க ஒரு படம் வந்து அந்த படம் தான். ஏன்னா காம்பினேஷன்ஸ், ஒரு பிளாக் பஸ்டர் சீக்வல், அடுத்ததுக்கு மேல வந்து எல்லா ஸ்டேட்லயும் நடிகர்கள்ங்கிறது ஒரு கேமியோங்கிறது ஒண்ணு. அதெல்லாம் எப்போ இது மாதிரி நிறைய குழிலையும் பார்த்தோம் இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா இது வந்து ஒரு நெல்சன் டச் அப்படிங்கிறது ஒண்ணு, காமெடி அந்த ஃபேமிலி எல்லாமே இருக்குங்க இருக்கு. அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி படங்கள் இப்ப இந்த சமீபத்துல நான் பார்த்த படங்களுக்கு கரெக்டா ஒரு ப்ரொமோஷன் பண்றாரு அப்படின்னா யாரை சொல்லுவேன் அப்படின்னா, அது நிறைய பேர் வந்து திட்டுவாங்க. ஆனா வந்து நிறைய பேர் அவர் ட்ராக்ல இல்ல, அவரோட இதுல இல்ல, சும்மா ஒரு ஆட்டோ டியூன் போடுறாரு அப்படின்னு. ஆனா ஹிப்ஹாப் தமிழா அதை பண்றாரு. அவர் பட்ட அடியெல்லாம் திருத்திக்கிட்டாரு போல இருக்கு. அந்த மியூசியம் முருக்கு 2 படத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த 6-10 ஒரு சாங் அது விட்டு பயங்கர ஒரு ஒரு ரீச் எல்லாம் ஆகி ட்ரெண்ட் போய் ரீல் முடிஞ்ச உடனே அடுத்து கோவிந்தம்மா அப்படின்னு போட்டு அந்த பாட்டு இருக்கு. அது பயங்கர ரீல்ல போய் பப்பாளி பழமேன்னு ஒண்ணு போட்டாரு. பப்பாளி பழமே போட்டு அது நல்ல ஹிட் அது போட்டாரு. ஆமா ஆமா, அது போயிட்டு இருக்கும்போது டக்குனு கோவிந்தம்மா போட்டாரு 3. இப்ப பாத்தீங்கன்னா 4வது ஒரு பாட்டு ஜென்ஜி பிரேக்கப்னு போட்டு அதுக்கு திரும்ப அந்த கேத்திகா சர்மா போட்டாரு. அந்த அந்த ஸ்டாங் ஒண்ணு போவோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டார்ல, செம்மையா இருந்துச்சுங்க அது. இல்ல ஒரு பாட்டு, அதாவது ஒரு பாட்டு படத்தை நீங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ணி தான் போறீங்க, எப்படி ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? படத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு சிங்கிளா ரிலீஸ் பண்ண அது வாரத்துக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்றத விட இந்த மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அது பாட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு இருக்கும். அவன் ரீச் போடுவான், பாட்டு போய் ரீச் ஆயிரும். தியேட்டருக்கு வரப்போ அந்த பாட்டுக்கு வைப் பண்ணுவோம்னே வைப் பண்ணிருப்பா. எப்படி ரீரிலீஸ்ல போய் படத்தை பாக்குறதோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி கொண்டாடி இருப்பா. அது ஒரு அதாவது படம் டீசெண்டா இருந்தா போதும். இப்ப விட்டு நிலைமைக்கு மியூசியம் இருக்கு 2 வந்து டீசென்ட் டு குட் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டாலே அந்த படம் பெரிய ஹிட் ஆயிரும். ஏன்னா அந்த பாட்டு ஒரு காரணம். இதுக்கு முன்னாடி அந்த ஹிப்ஹாப் தமிழ் படங்கள் சமீபத்துல எதுலயுமே பாட்டு இல்ல. அவரு அன்பறிவுன்னு ஒரு படம் நடிச்சாரு, டபுள் ஆக்ஷன் நடிச்சாரு, அது சுத்தமா பாட்டு ஒரு பாட்டு கூட இல்ல. சிவகாமி சபதமா என்னமோ ஒரு படம் நடிச்சாரு, அதுலயும் பாட்டு இல்ல. எல்லா பாட்டும் இருந்தா என்ன பாட்டு? சிவகுமார் பொண்டாட்டிடா, அது சிவகுமார் சபதங்க. அது அதான் சொன்னீங்க. இப்ப அதெல்லாம் ஏங்க அது ஒரு பாட்டு தான். ஒட்டுமொத்த ஆல்பத்துல என்னங்க இருந்துச்சு? ஒண்ணுமே தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூட்டு வந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு பாட்டுக்கு தாங்க வந்தாங்க. அல்ல ஹிப்ஹாப் தமிழா படங்களுக்கு இந்த ஆல்பமா ஏதாவது ஒரு 4 பாட்டு தேரும். போய் அங்க போய் ஏதாவது வீரன்னு கடைசி உலக போர்ல எல்லாம் ஒன்னும் கடைசி உலக போராது ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு. இப்ப இந்த இதுல எல்லாம் பாடுறாரு அவர் கான்சர்ட்ல எல்லாம், அந்த வீரனே அந்த பாட்டு. ஓகே ஓகே, ஆஹா வீரனே அதுவா? ஓகே ஓகே. அது கூட ஆஃப்டர் மூவி ரிலீஸ் தான் வந்து பிக்கப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைட் ஓகே. இது மாதிரி சாங்ஸ் தான் தேவை. அது அந்த டீம் கரெக்டா பண்றாங்க. இந்த டீமும் பண்ணிருக்கோம். எப்ப நான் வருது அந்த படம்? வர அவங்க டேட்டா பிக்ஸ் பண்ணாங்க. அந்த படம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை தான் நினைக்கிறேன். இல்ல முன்னாடி ஜூலை பிளான் பண்ணாங்க. இப்போதைக்கு அதுவும் என்னன்னு தெரியல. இப்ப இந்த சுந்தர்சி தயாரிப்பு தானே அது. அவங்க சமீபத்தில் டபுள் ஆக்பென்ஷன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அது மொரட்ட அடி. இப்ப அடுத்து இது பண்ணுவாங்களா, அடுத்து பேக் டு பேக் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த படம் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மூக்குத்தி அம்மன் 2 சொல்லி சம்மர் ரிலீஸ் போட்டாங்க வேல்ஸ் தயாரிப்புல. அவங்க வேற என்ன கேட்டகரின்னு தெரியல. அவங்க புருஷன் முன்னாடி வந்துருவானா? மூக்குத்தி அம்மன் 2 தாங்க ஃபர்ஸ்ட் வரும். புருஷன் எப்படா முத வரும்? இல்ல அவர் முடிச்சிருவாரு எப்படியும், டப்புன்னு முடிச்சிருவாப்ல.
எனக்கு இல்ல என்ன அப்படி நாளைக்கு பண்ண கராத்தே மாட்டாங்க. அப்படி வராரு. பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தோணுச்சு இந்த நல்ல வேலை, படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. தோணுச்சு நல்ல வேலை சொல்லல அவனு. வேணாம் வேணாம். நாளைக்கு கராத்தே என்ன டேட்ல வராப்ல? வெயிட்டிங் அந்த படத்துக்கு. இது பாப்போம். அவர் ஆகஸ்ட் ரிலீஸ்ங்கிறாங்க. அப்படியா? என்ன எனக்கு நிறைய குழப்பம், ஆகஸ்ட் 7 போடுவாரா 7, 8 அந்த மாதிரி போடுவாரா? விஸ்வநாதன் வராரு ஏன்னா நடுவுல. ஃபர்ஸ்ட் போட்டாருன்னா அடுத்த வாரமே விஸ்வநாத் இல்ல சன்ஸ் வந்துடும். பிரகாஷ் ப்ரோ, இல்ல விஸ்வநாத் சன்ஸ் கூட இறக்குவாரா? அங்கிட்டு அதை விட்டு 2 வாரம் கழிச்சு போலாம்னா 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா டாக்ஸிக்கு வரும், தியேட்டர் கிடைக்காது. மண்டாடி எந்த தேதியில இறக்க போறாரு? இல்ல மண்டாடியை இந்த விடுங்க. ஆகஸ்டுக்கு அப்புறம் என்ன உலகமா அழிய போகுது? இல்ல எனக்கு என்னன்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் உலகமா அழிய போகுது, எல்லாரும் ஆகஸ்ட்லயே போய் இல்லையே, நீங்க இறங்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இல்லங்க, இங்க பாங்களேன், ஏன் எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி மண்டாடி மேல சொல்லிட்டு என்னங்க இருந்தது. பஞ்சாயத்து? மண்டாடினாலே அண்ணன் டென்ஷன் இல்லைங்க, ஆயிடுறாரு. அது அது பிஆர், பீக் பிஆர்ல போயிட்டு இருக்கு. அது விட்டும். என்னது வரும் இப்ப, எலெக்ஷன் ஃபீவர் இருந்தனால முன்னாடி ஒரு 3-4 மாசமா, கடந்த மாசமா எதுவும் ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சும், ஆனாலும் ஜனநாயகம் எப்பயாவது ஜனநாயகம் வந்துருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அது எதுவுமே இல்ல, இப்ப நம்ம ரிலாக்ஸா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் ஃபீவர் முடிஞ்சு, ஜனநாயகம் என்ன கதைன்னு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்தடுத்து லைன் அப் போட்டு, போன வாரம் 4 படம் 3 படம் வந்துச்சு. இப்ப இந்த வாரம் வந்து 5 படம் வருது. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 4 படம் வருது. ஆஹ் அடுத்து இந்த ஜூலை 3 பாத்தீங்கன்னா என்ன படம்? குஸ்தி ஜூலை 3 2. குட்டா கட்டாகுச்சி 2, டார்க்கு, நாகபந்தம். ஜூலை 10 பாத்தீங்கன்னா லவ்வோ லவ், இதய முரளி. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று டேட்டு போட்டாங்க, மறந்துட்டேன். 17ஆம் தேதி அன்பே டயானா. அப்புறம் ஜூலை 17ஆம் தேதி இன்னொரு படம். ஜூலை 24 ஐயோ ஒரு படம் டேட்டு போட்டாங்களே. பர்னி லிஸ்ட் சொல்லுங்க பர்னி, நீங்க தான் போட்டு எல்லாமே சொல்லிருக்கீங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை நீங்க சொல்ற படம் 17 இப்ப பேர்லாம் நல்லா இருக்கு. அர்ஜுனன் பேர் 10ன்னு சொல்லி ஒண்ணு அர்ஜுனன் போட்டாங்க. பேர் 10. அப்புறம் இன்னொரு படமும் ஒன்று போட்டிருந்தாங்க பர்னி, அந்த பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் 24 ஒரு டேட், நேத்து ஒரு படம் சொன்னீங்க, அந்த படம். 31 டிசியும் சிக்மாவும். சிக்மா, இப்படி சத்யவன் DC இருக்கு. சாவித்ரி. சத்யவான் சாவித்திரி 24ஆம் தேதி. இப்படி உண்மையிலே இப்படி ஒரு படம் வரும். அர்ஜுனன் பேரு 10. அது ஆமாங்க, உண்மையா? ஏங்க, யோகி பாபுவோட 300வது படங்க அர்ஜுனன் பேர் 10. படம். ஆனா ஆக்சுவலா நீங்க அந்த 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 படத்தோட டீசர் ஒன்று விட்டுருப்பாங்க, பாத்துட்டு வாங்க, நல்லா இருக்கு. அந்த டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. டீசரே ரொம்ப வந்துருச்சா? ஒரு ரெண்டு ரெண்டு என்னடா? ரெண்டு என்னங்க புரியல. பல்தான் டீசரே mute ல வந்துருச்சா? 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துச்சு நினைக்கிறேன். 2 மாசமோ 3 மாசமோ இருக்கும், போய் பாருங்க. ஆக்சுவலா நல்ல கான்செப்ட், அது நல்லா இருக்கு. எடுத்துக்கலாம், வா, வா. பரணி, அம்மா பல்தான் பாப்பா mute ல தூங்கிட்டு நம்ம போடுங்க. போகலாம். அஜித் பல்தான் நான் மீட் போடுறேன். அண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ஆதி என்ன இருக்கீங்களா? இறந்துட்டேன்டா சொல்றான். நல்ல விஷயம் அண்ணே. ஏன்னா இப்படி பண்ற அண்ணே? ஷீப் டிடெக்டிவ்ஸ்னு ஒரு படம், நல்ல படம் வந்திருக்கு. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. எதுலடா இருக்கு? அமேசான் பிரைம், தமிழ் இருக்கிறான், த ஷீப் டிடெக்டிவ்ஸ். வாட்ஸ்அப் பண்ணிவிடு. ஓகே. அடுத்த ஒரு Actually, இது ஏகேடிபி வருது. வந்திருக்காப்ல. நீ இந்த இது வரலடா விஷாலு மதுரைக்கு. சிங்கீத்தம் வரல. நாளைக்கு போறேண்ணே, நாளைக்கு போறேன். போயிரு. நாளைக்கு போறேன். ஆமா ஆமா, செம்ம confirm. படம். ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் தெலுங்குல பயமா ரொம்ப இதுவா இருக்குண்ணே. இருந்துச்சு. அதுதான் பயமா இருக்கு. எனக்கு முதல்ல அந்த பாட்டு எப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும்னு எனக்கு தெரியல. காமெடியோ நிறைய, அது வந்து அந்த லாங்குவேஜ் பேஸ்ட் காமெடி, லொகேஷன் பேஸ்ட் காமெடி தான் அது. பட் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த வகையில வந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பொதுவா வந்து மத்த மியூசிக் டைரக்டர்லாம் வந்து அதான் இப்ப அந்த சொல்ல லாங்குவேஜ் வந்தேன். தான் போடுவாங்க. ஆனா டிஎஸ்பி வந்து எப்பவுமே அவர் போடுற எல்லா சாங்கையுமே ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஆமா. போட்டு பார்த்துப்பாரு. தமிழ்ல போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தெலுங்கு படங்களுக்கு, அதாவது தெலுங்கு படங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் வெர்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெலுங்கு வெர்ஷன் போட்டு பார்ப்பாரு. ஏன்னா அவருனால அதான் ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா அவர் பயங்கர இளையராஜாவோட தீவிர ஒரு வெறியர் அப்படிங்கிறதுனாலையும், பிளஸ் தமிழ் அவருக்கு ஈஸியா வருதுங்கிறதுனாலையும், அது போக தமிழ் ரைட்டர் விவேகா கூட அவர் ஆமா. பயங்கரமா கொலாப் பண்றதுனாலையும் அவருக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் வெர்ஷன் போட்டு விவேகாட்ட போட்டு வாங்கிட்டு அதை லிரிக்ஸ்ல செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு வெர்ஷனே போடுவாராம். அதனால நான் கூடுதலா நம்புறேன் அவர் தமிழ் அந்த பாடல் வந்து தோப்பாது. வந்துரும், பிரச்சனை இல்ல. இந்த படத்துல என்ன பிரச்சனைனா டைலாக்ஸ் தான் பாட்டாவே வரும். உங்களுக்கு புரியுதா? டைலாகே பாட்டா தான் பாடுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் நான் சொல்றேன், யோசிக்கிறேன். இது ரொம்ப ட்ரிக்கியான இது. அவங்க பேசுறதே பாட்டா தான் இல்லைன்னா இப்ப பேசுவாங்க. அது ஒர்க் ஆகலைன்னா படம் ஒர்க் ஆகல. அததான் சொல்றேன். அது ஒர்க் ஆகலைன்னா பயமா இருக்கே. அது கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு ஒரு 25-30 நிமிஷத்துலயே வந்துரும். அங்க இருந்து படம் முடிகிற வரைக்கும் அது கேரி ஆகணும். அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பாட்டுன்றது இதுல ரீரெக்கார்டிங், ஐ மீன் இது கிடையாது, கம்போசிங் கிடையாது, டப்பிங் மாதிரி பாட்டு இதுல. ஆனா பாட்டு பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் வந்து விவேகா கூட அவர் ஒர்க் பண்றதும் சரி, ரொம்ப அது. இன்னொன்னு விஜயாண்ட்னிக்கும் சரி, தேவ்ஸ்ரீ பிரசாதுக்கும் சரி, நல்ல லிரிக்ஸ் சென்ஸ் இருக்கு. சூப்பரா லிரிக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அவங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு பாட்டையெல்லாம் தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பூ சொல்றியா பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டை ப்ராப்பரா தமிழ்ல டப் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்னோனே குட்டியோட டிஎஸ்பினே தெரியுது.
என்னடா புஷ்பா டிஎஸ்பின்னு தெரியாதா உனக்கு? புஷ்பா இல்லண்ணே, இந்த சங்கீதம் டிஎஸ்பின்றது நான் இப்போ மைண்ட்ல இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஆனா அதான் அது வந்து அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் படம் அது. அது ஒரே நல்லா ஒரு அப்படியே ஷோ டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க. ஆயிரணும். ஒரே அப்படியாடா? ஒரு ஷோ. ஆமா ஆமாண்ணே, அதுவும் ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஷோ அதான் போனோம். இப்ப ரேடியன்ஸ் வரைக்கும் கிளம்பி போகணுமா? ஆமா ஆமா, பரவாயில்ல பாத்துருவேன். அங்க அப்படியே தான் 4 ஸ்கிரீன் இருக்கேன், அடுத்தடுத்து அங்க போயிருவேன் அடுத்தடுத்த படம். இந்த சனிக்கிழமை சூப்பர் கேர்ள் போனோம் பரணி, எப்பிக்ல. சூப்பர், போயிட்டு வாங்க விஷால். எனக்கு இங்க இங்கிலீஷ்ல ஒரு ஷோ நைட் ஷோ கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தாலும் பரவாயில்ல, டிசி படம் உட்காந்து ஒரு வாட்டி பாத்துருவோம் என்னதான் பண்ணிருக்காங்கன்னு. இல்ல எனக்கும் போகணும். லோகேஷ் நல்லா பண்ணிருக்காரடா. கொடுத்து வச்சிருக்காங்க, அண்ணே சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் கேமியோ தான், ஒயிட் ஆனா கலர் இன்னைக்கு யாராவது இந்த நவீன் பாலிஷெட்டி வீடியோ பாத்தீங்களா? அந்த ஆள் 5500 crores. எப்படி விஷால் கேக்கல விஷால். கேக்கலடா விஷால், வயலின் வாசிக்கிறா. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுவாங்க. Bro. தெரியும். ப்ரோ இல்ல ப்ரோ, ஹித்திக் ரோஷன் சீன் முடிஞ்சுன்னு சொல்றாங்க ஜெயிலர் 2, அது உண்மையா? இருக்கலாம், நமக்கு தெரியல. அது ஷூட்டிங் வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இந்த கேமியோனா 2 நாள் 3 நாள் எடுப்பாங்க, அதிகபட்சம் மிஞ்சி கூட 1 வாரம் எடுக்க போறாங்க, அவ்வளவுதானே கேமியோ. அப்புறம் ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? ஃபுல் ஷூட் அந்த பேட்ச் ஒர்க் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் அடுத்த எதிர்பார்ப்புங்கிறது அதுதான். ஃபுல் ஷூட் ட்ராப் ஆயிடுச்சு, நாங்க இந்த டேட்ல ரிலீஸ் பண்றோங்கிற ஒரு சின்ன கிளிம்ஸோட டக்கு 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 டக்குன்னு எல்லா ஸ்டார்ஸையும் வச்சு ஒரு கிளிம்ஸ் போடுவாங்கல்ல, அப்படி ஏதாவது ஒரு கிளிம்ஸ் சன் பிக்சர்ஸோட எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் மாசம் வந்துரும் நினைக்கிறேன். காலைல இருந்து எங்க இருக்கு ரஜினி காலைல இருந்து எங்க வரலாம் ஜெயிலர்ல, அந்த மாதிரி கிளிம்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் டேட் கிளிம்ஸ் ஒன்று விட்டாங்க ஜெயிலர். ஏன்னா உங்களுக்கு தர்மனே விட்டாங்க, இப்ப இது இன்னும் விடாம இருக்கானுங்க தான். பிரகாஷ் நான் சொன்னார்ல, ஒரு தமிழ் லீக் வச்சுதான் பண்ணுவாருன்னு. ஒப்பனாவே அப்படித்தானே பண்ணாங்க. ஆமா ஆமா, தெலுங்கு எல்லாமே அவர் எல்லா பாட்டுமே அவர் அப்படிதான் பண்ணுவார். தேவிஸ்ரீ பிரசாத் அவர் வந்து தமிழ் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் அவர் ஒர்க் பண்ணுவான்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு அதுதான் பெஸ்டா வருது. அதுக்கப்புறம் அதுக்கு அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எடுக்கிற படத்தை ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல மியூசிக் எழுதி லிரிக்ஸ் ரைட்டர் எழுதி அவங்க வச்சு எழுதி பாட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மற்ற லாங்குவேஜ் டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு அந்த லிரிக் ரைட்டரை வச்சு கூப்பிட்டு வச்சு எழுதுவாங்க. ஆனா இவர் அப்படியே டோட்டல் ஆப்போசிட், ஒரிஜினல் லாங்குவேஜ்க்கே போட்டாலும் தமிழை வச்சு தான் எழுதுவார். ஃபர்ஸ்ட் தமிழ் வச்சு டியூன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி செட் ஆயிட்டு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு ரஃப் பேஸ் ஒன்று அவரே பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தெலுங்கு வெர்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையும் பண்ணுவாராம். எனக்கு சீரியஸா அந்த காம்பினேஷன் ரொம்ப 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 பிடிக்கும். யாரு? தேவிஸ்ரீ பிரசாத், விவேகா. இது வரைக்கும் அவங்க பாட்டுல எந்த பாட்டும் எனக்கு பிடிக்காம போனதே கிடையாது. அது லிரிக், அது டபுள் மீனிங் சாங்ஸா இருக்கட்டும், இல்ல குட்டுப்பாட்டா இருக்கட்டும், லவ் சாங்கா இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விவேகாக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கும் ஒரு முறை 1-2 பாட்டு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட்டான பாட்டு 1-2 பாட்டு. எனக்கு எல்லா பாட்டும் ஏங்க அவர் பாட்டு தேவிஸ்ரீ ஃபீல் மை லவ் குட்டியோட ஆல்பம் இருக்கு, அது யாரோ அது யாரோ என்ன ஜெயிக்கின்றது அந்த பாட்டு. சூப்பர் இல்லங்க, விவேகா லிரிக்ஸ் தேவிஸ்ரீ பிரசாத் கூட ஒர்க் பண்ண பெரும்பாலும் தேவிஸ்ரீ பிரசாத் கூட அவர் எல்லா படங்களும் அவர் தான். ஒரு 5% தான் வெளியில லிரிக் ரைட்டர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, 5% தான் வெளியே இருப்பாங்க. ஆமா, ஒரு பாட்டு மட்டும் செல்வராக ஒண்ணு எழுதினாரு. என்ன படத்துக்குன்னு சிங்கம்ல படத்துல நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலன்னா ஆமா மஜா பாட்டு அது செல்வா எழுதினது. அதே மாதிரி இவர் சொன்ன பாட்டு நாமத்துக்குமார் எழுதினது. அந்த மாதிரி அப்பப்ப அங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாரு. நாம அகிமாம்சம் எழுதிருவாங்க, இதுல வேங்கையில் எழுதிருப்பாங்க. ஆமா ஆமா, அந்த பாட்டு என்னது அந்த பாட்டா? அது இல்லங்க, அந்த ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு வந்து ஹரி எழுதின பாட்டு. அது எனக்கு பெரும்பாலும் விவேகா லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா மொரட்டு ஹிட் அந்த பாட்டு எல்லாமே அவரு தேசிய விசத்து காரணத்துல பயங்கரமா எழுதியிருப்பாரு, மத்தவங்களுக்கு நல்லா எழுதிப்பாரு. உதாரணமா எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா இப்ப வேதாளம் படத்திலேயே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாங்ஸ்னா உயிர் நதி கலங்குதே சாங் தான் இருக்கலே பெஸ்ட் சாங். ஆனா அந்த பாட்டு ரீச் ஆனதை விட ஆல்மோடோல்மா ரீச் ஆயிடுச்சு. எனக்கு இன்னொரு ஆல்மோடோல்மா விட குத்துப்பாட்டு தான் வேணா வீரவிநாயகா சூப்பர் சாங். அது சாங்காவே மியூசிக் ஆகும் டான்ஸ் ஆகும். நீங்க வீரவிநாயகர் செம்ம ஒரு கொரியோகிராஃபி செம்மையாக சோபி கொரியோகிராஃபி பண்ணிருப்பா, சூப்பரா பண்ணிருப்பாரு. லிரிக்காவும் செம்ம, அந்த பிக்சரைசேஷன் பண்ண விதமும் அது இந்த இதில் அது வெறும் லைட்டு தான் அடிக்கும். இது ஆல்மோடோல்மால கல்யாண் மாஸ்டர், இது சோஃபி மாஸ்டர் சூப்பரா பண்ணிருப்பாரு எல்லா வகையிலுமே. இந்த ஆனா வீரவிநாயகர் ரீச்சை விட அந்த ஆல்மோடோல்மா, அதாவது எப்பவுமே ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்து இன்னொரு பாட்டை தூக்கி சாப்பிட்டுருந்தாங்க. அப்படிதான் இந்த கூட மேல கூட வச்சு வந்து அடியே நேராக பாட்டை தூக்கி சாப்பிடுச்சு ரம்மி படத்துல.
ஆக்சுவலா கூட மேல கூட வச்சு சாங்கை விட ஒரு குவாலிட்டியான மொரட்டு லிரிக்ஸ் நம்ம சூப்பரான சாங்னா அது வந்து அடியே என்ன ராகம் நீ பாடுறன்னு ஒரு பாட்டு வரும். அந்த அந்த பையனுக்கு இன்னொரு பையன் இருக்கான அந்த ஐயோ வேற வராது. இனிகோ பிரபா. இனிக்கோ பிரபாகர். பாண்டியன்னு சொல்லுங்க. அது இனிக்கோ பிரபாகர். அவருக்கு வர பாட்டு சூப்பரான பாட்டு. கர்நாடகால ஷூட் பண்ணிருப்பாங்க அந்த லொகேஷன்லயும் வேற லெவல்ல. ஆனா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆல்பத்துல இருக்கிற மத்த பாட்டுலாம் நல்ல பாட்டுலாம் திங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பரத்வாஜ் ட்ரோப்ல. அது பாவம், அவருக்கு எல்லா படத்துலயும் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எப்படா அது எல்லா ஆல்பத்திலயும் நடக்கும்ன்ற மாதிரிதான் இருக்கும் எனக்கெல்லாம். எல்லா ஆல்பத்திலயும் அப்படிதான் இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு சரி, பாட்டு இவரு தின்றும் மத்த எல்லா நல்ல பாட்டையும். அவருக்கு என்ன தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு என்னென்ன பாட்டு எழுதினாருன்னு நீங்க கேட்டீங்களே, அவர் வீரம்ல ரதகஜ துரக பதாதிகள் எதிர்ப்பினும் அந்த பாட்டு அவர் எழுதுனதுதான். அந்த தங்கமே தங்கமே ஒரு சாங் வரும். அது ஒரு தமிழா கூட ஜிங் சக்கா ஒரு சாங் வரும். ஆனா பிரகாஷ் அது வீரம்ல ஃபுல்லாவே எழுதுனது. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். இப்ப நீங்க வேதாளம் சொல்றப்ப டோன்ட் யூ மிஸ் வித் மீ சாங்க நீங்க அப்படியே தவிர்த்துட்டு போனதை நான் வருத்தப்படுகிறேன். அது வந்து மதன் கார்கி எழுதுனதுங்க. அப்படியா? அதுவும் நல்ல பாட்டுங்க, நல்லா இருக்கும். நல்ல பாட்டு தான். நம்ம காம்பினேஷன் வந்து இது பேசுறப்ப அது நடுவில் அதை வந்துச்சுங்கனால சொன்னது அது. ஆனா தேவிஸ்ரீ பிரசாத் தனியா எழுதிருப்பாங்க. நானே ஆமா ஏங்க நீங்க வந்து விவேகா தேவிஸ்ரீ பிரசாத் காம்பினேஷன் பாருங்க. கந்தசாமியில ஆல்பமே ஹிட். ஆல்பமே லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க ஆல்பம் ஒட்டு மொத்தமா அது என் பேர் மீனா குமாரியா இருக்கட்டும். ஒரே கேள்வி, சாமி ஸ்கொயர்ல உங்களுக்கு பிடிக்குமா பாட்டு? ஆனா 2 பாட்டு மட்டும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு நல்லா இருக்கும், அப்புறம் இந்த பாட்டு நல்லா இருக்கும். 2 பாட்டு மட்டும் தான் பிடிக்கும் சாமி ஸ்கொயர்ல. ஆனா நீங்க எனக்கு வந்து இல்ல எனக்கு வந்து யாரு அடிச்சது யாரு அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷ சுப்ரமணியம் படத்துல ஒரு பாட்டு தொப்பி வச்சுக்கிட்டே ஆடுவாரு. அது என்ன பாட்டு? தொப்பி போட்டுக்கிட்டே பாட்டு கூட ஆடுவார்ல, அந்த பாட்டும் மழை வருதே அந்த பாட்டு. எப்படி இருந்த என் மனசா அதானே இப்படி மாறி போயிடுச்சு அந்த பாட்டு. சம்திங்ல கோழி விட கோழிலாம் டபுள் மீனிங். இன்னொரு பாட்டு அமெரிக்கா என்றாலும் அப்படியா? அதுவும் மறந்துச்சு எனக்கு. ஆனா அந்த கோழி விட கோழி பாட்டுல டபுள் மீனிங் விவேகா வந்து தேவிஸ்ரீ பிரசாத் காம்பினேஷன் டபுள் மீனிங் சூப்பரா எழுதுவார். அதாவது எனக்கு தெரிஞ்சு வாலியோட டபுள் மீனிங் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாவிஜய் சாங். பாவிஜய் மாதிரி டபுள் மீனிங் யாராலையும் எவனாலும் எழுத முடியாது. நான் வாலி வந்து அவர் டைரக்டா சிசேபிள்னு சொல்லி ஒருத்தரை பாராட்டினாருன்னா அது அதான். ஏன்னா மேலுதட்டை கீழுதட்டை ஈரம் செய்யும் நேரம் எப்பா மனுஷன் வைரமுத்து கவிதையே எழுதுவாருங்க. அதாவது ஓப்பனா எழுதுறது இருக்குல்ல, அது பாவிஜயும் வாலி மட்டும் தான் எழுதுவாங்க. வைரமுத்து வந்து அதை நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா கவியா இருக்கும், ரசிச்சுட்டு போயிருவாங்க. பெண்ணே உன்னது மெல்லிடை பார்த்தேன் அப்படி எழுதிட்டு போயிருவாரு. தட்டை தலை சுத்தி போனேன். ஆனா பாவிஜயெல்லாம் அப்படி கிடையாது. நூலே இல்லா சேலை கட்டி ஆளானவா அப்படின்ட்டுருவாரு. யாரு? சாரி, விவேகா பாவிஜயில இந்த கேட்டகரி. விவேகா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிப்பாரு. நூலே இல்லா சேலை, டாடி மம்மி வீட்டில் இல்ல, நூலே இல்லா சேலை. யோசிச்சு பாருங்க விஷால், இப்படி அவர் எழுதுவாரு. யாரு? விவேகா. அதாவது ஓப்பனா எழுதுறதுல இப்படிதான் எழுதுவாரு. ஆனா எல்லாம் எனக்கு என்ன தேவிஸ்ரீ பிரசாத் காம்பினேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் சாங்ஸ்லயும் விவேகா வந்து எழுதுறாருல, அது சில ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அது ஒரு திறமை தான். ஆனா இப்ப நீங்க சொன்ன லைன் எனக்கு புரியல உண்மையாலுமே. என்னது இது புரியலையா? என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா? இல்ல பாட்டுக்கு அந்த லைன் கொஞ்சம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஜிங்கலாமணி சாங் பாடினேன், இமான் மியூசிக். அது அதை விடுவோம். நிறைய பாட்டு, மதுரை ஜில்லா மச்சக்காரின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, டபுள் மீனிங் சூப்பரா. திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல. அது மாதிரி நிறைய. விவேகாவுக்கு பேசணும்னா நான் வந்து வாலிக்கும் பாவிஜய்க்கும் விவேகாக்கும் பேசணும்னா 2 நாள் ஸ்பேஸ் ஃபுல்லா ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் நானே பேசிடுவேன். ஆக்சுவலா அந்த குட்டிலையும் அந்த இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஸ்பெஷல் நம்பர் எழுதுறதுக்கு தான் அவர் ஃபேமஸ். அந்த இந்த இருக்குல்ல, கண்ணு 2 ரெங்க ராட்டினம், செம பாட்டு அது. ஆனா எனக்கு இல்ல இப்ப எதுக்காக வந்தோம்னா சங்கீதம் படத்தை எப்படியா பாத்துருங்க. அது ஜிகநாத் ஒரு இந்த ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு போய் நம்ம இப்படி போயிட்டு வரோம். தேவிஸ்ரீ பிரசாத் விவேகா அப்படி இப்படின்னு. ஆக்சுவலா சங்கீதம் படத்தை அது தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு. அதை போய் பாத்துருங்க. ஏன்னா சில இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து ஏதோ மெசேஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சம்பந்தம் இல்லாத காஸ்டியூம்ஸ் போட்டு ஏதோ ஒரு யாரோ பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு அதை பேசிங்க, எதுக்கு அந்த காஸ்டியூம் தர, இந்த காஸ்டியூம் பார்க்கதான் நீ இந்த ரீல பாக்குற, அப்ப அப்படியே இந்த மெசேஜையும் பாத்துக்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு அடுத்த சங்கீதம் படத்தை பாத்துருங்க அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஆமா, நாளைக்கு ஆக்சுவலா நல்ல இதுதாங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்கான் நேற்று போனவங்க என்ன சொன்னாங்க? அது சொல்லுங்க நாதன். ப்ரோ நேற்று ஏன் ப்ரோ நேற்று அப்டேட் வரல ப்ரோ? சார் AK60 போகுது, ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லைங்க, முந்தானத்து நைட்டு சொல்லணும்னு பேசல. திடீர்னு தலைவர் 173 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. கண்டிப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரனால கண்டிப்பா அவங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தள்ளி போவாங்க. அதுக்கு இந்த காரணமா கூட இருக்கலாம். கரெக்டா அதே தான் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு பெரிய படம் அப்டேட் வருது. நம்ம எப்படி இப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறது ரசிகர்கள் கேட்டுட்டே இருக்காங்க, ஒரு அப்டேட் கொடுத்துடலாம்
ஒரு அபிஷியல் யார் ப்ரொடியூசர், யாரு மியூசிக் டைரக்டர், யார் டேரக்டர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக்கோட. சும்மா AK-64 சொல்றோட ஒரு டைட்டில் அப்படி சொல்லிட்டா கொஞ்சம் ரசிகர்கள் குஷியாயிருவாங்களா அப்படின்னு சொல்லி டைட்டில் லுக் ரெடி பண்ணியிருக்கிறத ரிலீஸ் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணாங்க. எப்படின்னா இந்த காரணம் தள்ளி வச்சுட்டாங்க. அது எத்தனை நாள், 2 நாளா 3 நாளா எப்படிங்கலாம் தெரியல. சும்மா 3 நாள் லீவ் நாளா தான் இருக்கு. ஏதோ ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும். ப்ரோ ஷூட்டிங் எப்போ ப்ரோ? ப்ரோ போன டைம் அப்படி தான் ஆயிடுச்சு ப்ரோ. ஷூட்டிங் செப்டம்பர் தான். செப்டம்பர் தான் அது. ஓகே ஓகே. போன டைம் கிளிம்ஸ் விட்டுட்டு ரிசல்ட் இதாயிடுச்சு, அப்டேட் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டைம் அப்படிதான் பண்ணிட்டாரு. பரவாயில்ல ஒரு இன்னொரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அப்படியே வந்து குஷியா அப்படியே அடுத்த என்ஜாய் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு ராஜ் ப்ரோ செப்டம்பர் மாசம் தானே ஷூட்டிங் போறாங்க. காஸ்ட் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல அதே ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. எதுக்கு டாக்ஸிக்கா? இல்ல ப்ரோ காஸ்ட் அண்ட் குரூ எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா ப்ரோ 64ல? இல்ல ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பிக்சடு. அனிருத் இப்ப மியூசிக் அது பிக்சடு. அந்த கேமராமேன் அவர் அபிநந்தன் ராமானுஜம் அவர் பிக்சடு. நடிகர்கள்ல வந்து மோகன்லால் வந்து பேசியிருந்தாங்கல்ல, அது பேச்சு அந்த ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து டிராப்லாம் கிடையாது. அது வந்து இப்ப ஏன்னா அடுத்து இப்ப வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா செப்டம்பர் மாசம் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் கால் ஷீட் இருக்கு அப்படிங்கிறனால தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, அது நோக்கி அதுல இருந்து பிரச்சனையும் கிடையாது. மற்ற நடிகர்கள் தேர்வு எதுலையுமே வந்து அவங்க வந்து டேரக்டருக்கு மட்டும் தெரியும். ஹீரோயின் 2 ஹீரோயின் பேச்சு வச்சிருந்தாருல, அந்த ஸ்ரீலீலா மட்டும் படத்துல இருக்கிறாங்க, வேற யாரும் இல்ல. வேற யாராவது மத்த இன்னும் 2 பேர் பேச்சு சுவாசிக்கா இருக்காங்களா, சுவாசிகா ஒரு ரோல் கமிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப சுவாசிகா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஸ்ரீலீலா இருக்கிறாங்க. மத்தவங்க முன்னாடி ஸ்ரீநிதி செட்டி, அதாவது சொல்ல வரேன், முன்னாடி சொன்ன ஸ்ரீநிதி செட்டியும் சுவாசிகாவும் இப்ப இருக்கிறாங்களான்னு தெரியல. வழக்கம் போல பிரபு இருப்பாரு படத்துல. ஆனா பிரகாஷ் அந்த கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, எனி அப்டேட் ஆன் சேரன் ஆரி ப்ராஜெக்ட் ராமதாஸ் பயோபிக்னு அவங்க டேக் பண்ணிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்? சேரன் ஆரி, இந்த ராமதாஸ் பயோபிக் ஏதோ. ஆனா அதெல்லாம் இனிமேல் எடுக்க மாட்டாங்க. இது எப்படி கேட்டார் எம்எஸ்? அவரா இதுக்கெல்லாம் நானும் பாக்குறேன். ஆனா நான் ஒண்ணு இருக்கிற நிலைமையில இப்ப எப்படி எடுக்க முடியும்? இல்ல இந்த ராஜராமன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சொன்னீங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, இப்ப நாதன் ஒருத்தர் ஸ்பீக்கர்ல பேசினார்ல, அவரோட அக்கௌண்ட்ல வெறும் AK-64 அப்டேட் மட்டும் அவர் வந்து கேட்டிருக்காரு. வேற எதுவுமே அவரோட அக்கௌண்ட்ல இல்ல. அதுக்காக மட்டும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தப்பா ஏங்க ஒரு அக்கௌண்ட் போய் அவர் ஃபுல்லா கெட்ட வார்த்தையே பேசியிருந்தாருன்னா என்னங்க டோட்டலா அபியூஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கு, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் தானே கேக்குறாரு. அதுல ஒண்ணு ஆனா 5 ட்வீட் போட்டிருக்காரு, 5மே அதை மட்டும் தான் கேட்டிருக்காரு, வேற எதுவுமே பண்ணல. அதனால கேட்டேன் பிரதர், அதுக்காக மட்டும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. இல்ல என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட நான் ட்விட்டர் இருக்க காலத்துல இருந்து இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பாரு, பிரகாஷ் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது எப்படி உனக்கு ஃபாலோவர்ஸ் வந்துச்சு? நானும் அதே பீரியட்ல வந்து எனக்கே வரலம்பாரு. நான் ஃபாலோவர்ஸை பத்தி கவலைப்படுற ஆள் கிடையாது. ஆனா ஒரு டவுட் ஒண்ணு கேட்ப விட்டேன், ஏங்க ட்விட்டர்ல ட்வீட் போடணுங்கிற ஆப்ஷன் இருக்கு, ட்வீட் போடணும். உங்க கையில இருக்கீங்களா? ட்வீட் போடுறீங்களா? நீங்க போடுறது இல்ல. சரி, ரீட்வீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க தான் ட்வீட் பண்ணணும். ரீட்வீட்டாச்சும் பண்ணணுமா இல்லையா? அதுவும் பண்ணல. லைக் பண்ணலாம், லைக்கும் பண்ணல. ஆனா கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க. யார்ட்டே போய் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா நீங்க ஐடி இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க எதுவுமே பண்ண. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சும்மா இப்படி பத்தி பாத்துக்கிட்டே இருந்தா நீங்க இருக்கீங்க யாருக்கு தெரியும்? ஏங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிரகாஷ் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க, எப்படி ஏத்துறது ஃபாலோவர்ஸ்? எதுவுமே ஏத்தமாங்க இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 2 விஷயம் தான். ஒண்ணு, ஃபுல் பாசிட்டிவா ஃபுல்லா எல்லாம் இறங்கி எல்லா ட்வீட்டையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லையா கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். எவனையாவது கடிச்சு வச்சுன்னா, இப்ப நான் கடிச்சு வச்சிருந்தா நேரம் எனக்கு வந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். நம்ம பாட்டுக்கு ஓரமா போவோம், கலந்து வரது வரட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லா ட்வீட்டையும் போடுவோம் அப்படின்னு. இன்ஃபுளுசர் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னு சரி, ஒரு 10 மணிக்கு அப்டேட்னா கரெக்டா 9:58 கரெக்டா 40 10 மணிக்கு கரெக்டா போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதோ நம்ம கடமை செய் பலனை எதிர்பார்க்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய, எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். ஒரு 4 நல்ல ட்வீட் இருந்தா 4 நல்ல கருத்துக்கள் இருந்தா அது யாரும் 4 பேர் பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அது நிறைய கிடக்கும். அது போய் சும்மா அதுலயே மேல காமிக்கணும், நம்ம ஐடியா எத்தனை ட்வீட் போட்டிருக்கோம் காமிக்கணும். பாத்தீங்கன்னா தெரியுங்க, 202K பாத்தீங்கன்னாலே தெரியும். அடேங்கப்பா, பாத்துக்காரு. அதை டெலீட் பண்ணதே ஒரு 5000 ட்வீட்டுக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி என்ன ஒரு வருஷம் 15,000 ட்வீட்னு எங்கடா டேய். எனக்கு வந்து முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ஐடி வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஐடி, அதுக்கப்புறம் இன்னொரு ஐடி, இப்ப இன்னொரு ஐடி. இப்பெல்லாம் வந்து முன்னாடி பரவாயில்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஐடி RJ ஆதி, அதுக்கப்புறம் RJ ID 2.0, அப்புறமேட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் தோழர் ஆதின்னு வச்சாரு. அந்த ஆதி போயிட்டு அது அந்த அதே பேர்ல இப்ப பேர் ஐடி மட்டும் மாத்திக்கிட்டே தெரியுறாரு.
அவ்வளவுதான். நமக்கு இந்த 2,02,001 என்னது அப்படி போயிட்டு இருக்கா? 2,02,000 போட்டிருக்கோமா? அப்ப 2,00,000 ட்வீட்டா? ஆமாண்ணே. அது என்ன கணக்கு? 2.202 அடிச்சுட்டு 2,02,000 அதுல கண்டிப்பா ஒரு 5,000 tweet ஃபாலோவர் delete சேரும்னு சொன்னீங்களா? ஆதி ப்ரோவே எக்ஸாம்பிளுக்கு இருக்காரு பாருங்க, 8,000 நோக்கி போயிட்டு இருக்காரு. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாவே இல்ல ஆனா நான் ஒருத்தர் சீரியஸா ஒரு நான் ரிவ்யூவர் அப்பப்ப பேசி ஒரு ரிவ்யூவர் போக்குல பேசி ஆதி நான் சொல்லிடுறேன். பாராட்டவும் செய்வேன். பாத்தீங்களா? இல்ல அது இல்ல, அப்பப்ப பாராட்டவும் செய்யறேன் நானு. இல்லைங்க, அது ஓகே, அது 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 உண்டுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, நெகட்டிவிட்டி செல் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வேக வேகமா விற்பனை ஆகும், உண்மை நடக்கும், பொய் பறக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டியா போறீங்க போதும். ஆனா என்னன்னா, உங்களுக்கு மேல எவனுக்கும் மதிப்பு இருக்காது, திட்டுவான், கெட்ட கட்டாத்துவான், ஒரு 7 தலைமுறை சேர்த்து திட்டுவான். இப்ப ஒரு ரிவ்யூவர் இருக்காரு, அந்த ரிவ்யூ நான் பல தடவை இந்த ஸ்பேஸே சொல்லியிருக்கேன். எப்படின்னா, அவரு ஒரு பீரியட்ல குறிப்பிட்ட பீரியட் என்ன பண்ணுவாரு, யூடியூப்ல அஜித் படத்தை ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபுல்லா கழுவி ஊத்துவாரு, விஜய் ரசிகர்கள் பூரா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? விஜய் படம் ரிலீஸ் ஆகும், விஜய் அந்த படத்தை ஃபுல்லா ரிவ்யூ கழுவி ஊத்துவாரு, அஜித் ரசிகர்கள் பூரா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு 4 படத்தை பார்த்துட்டு 5வது ட்வீட் போடுறேன், ஓ அவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அஜித் படம் தான் விஜய் அஜித் திட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாங்குறாரு, உங்களுக்கு அவருக்கு ஆகும்போது அவர் பிசினஸ் சேர்க்கறது பயங்கரமா வியூஸ் சேர்க்கறதுயா அப்படின்னா கேட்க மாட்டேன்ருவாங்க. ரோஹிணி தேட்டர் போய் இதான் நடக்கும், அஜித் படம் வரப்ப அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு கூட அவங்க அண்ணன் போடுவாரு, ரேவட் சரண். தம்பி பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா விஜய் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நம்பர் 1. அவரு எல்லாம் வார்த்தை ஜாலங்கள் விளையாடுவாங்க. இவங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 போடுவா, அவர் ஃபுட்பால்ல நம்பர் 1 போடுவாரு. சில பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு, அத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு. இப்படி வந்து நம்பர் வார்த்தைகள் விளையாடு எப்பவுமே அவங்க மொத்தம் என்னன்னா, அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி பாலிடிக்ஸ் சேர்த்துறது. இப்ப திருநெல்வேலியில ராம் சினிமாஸோட குவாலிட்டியான தேட்டர் ஒன்று இருக்கு. ஆனா எதுக்கு ராம் சினிமாஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸ், ராம் சினிமா கொண்டாட்டம் அப்படின்னா, ராம் சினிமாஸ் அவங்க கொண்டாடுறத வீடியோ எடுத்து ட்விட்டர்ல போஸ்ட் போடுறாங்க. அதை பார்த்து மத்த ரசிகர்கள் ட்ரிகர் ஆகுது, ஏய் நம்ம ஊர்ல அந்த தேட்டர் என்ன கொண்டாடணும். ஆனா பாத்தியா யாருக்கு ரீச் ஆகுது, நியூஸ்ல எது வருது, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் அந்த தேட்டரை போய் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அப்படின்னு அந்த இந்த தேட்டர் டிக்கெட் கிடைக்காத மட்டும் தான் நல்ல தேட்டர்ல போய் படம் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இல்லங்க, இதெல்லாம் ட்ரிக். இதுல வந்து எப்படின்னா அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி சம்பாதிக்கிற வேலைங்க, இதுதான் பண்றாங்க. அதை உண்மையாலே அது எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை பண்ணா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது நடக்கும், அது இயல்பா நம்மளே தெரியாம கூட வந்துடும். ஆனா பொழுதுனைக்கு அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தா பாலியல் சேகுறமே தவிர உங்க மேல என்ன நன்மதிப்பு வரும்? ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் வச்சுக்கணும், நமக்கு நன்மதிப்பு தேவையா, நல்லவங்கிற பேரு தேவையா, இல்ல வந்து நமக்கு எப்படியோ எவனை என்ன நம்ம குடும்பத்தையும் எழுத்திட்டு போறோம், எவனா திட்டு நம்ம பணம் சம்பாதிக்கும் தேவையாங்கிற யோசிக்கணும். எனக்கு அது தேவையில்லைங்கிறனால அந்த சைடு நான் போல. போட்டு இல்லைன்னா போட்டு நமக்கு இப்ப எனக்கு எவ்வளவு முக்கிய இந்த 12 வருஷத்துல எறும்பு ஊறுற மாதிரி ஊறுமாங்கல்ல, அந்த எறும்பு ஊறுற மாதிரி ஊறி 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 அந்த 34,000 ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து நிக்குது. அதை நான் பார்க்க கூட மாட்டேன், கழுத போய் தொலைது, என்னமோ போய் எப்படியோ வந்துட்டு போகுது. ஆனா என்னன்னா ஒரே விஷயம் என்ன, 2012 இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுன்னா இந்த 15 வருஷம் 14 வருஷமா 14 வருஷத்துல வந்த ஃபாலோவர்ஸ் இது. 14 வருஷமா சிறுக வந்த ஃபாலோவர்ஸ் இது. இப்ப என் ஐடி யாராவது தூக்கிட்டாங்க, காப்பிரைட்ல போய் திரும்ப எனக்கு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வர திரும்ப அந்த 100 200 300 இப்படிதான் வரும். ஏன்னா நெகட்டிவிட்டி அது நமக்கு போகாது, நம்ம இதுல பிசினஸ் ஆகும். எல்லாமே ஒரு பாட்டடிஸ் கிடையாது, பாட்டடிஸ் கிடையாது. இன்ஸ்டா சீக்கிரம் போகுது. அது பாருங்க, நான் யாருன்னு என்ன தெரியாது. இப்ப 4000 ஃபாலோவர்ஸ், 2000 வாழ்த்து அதை நிப்பாட்டிட்டீங்க, 2000 ஃபாலோவர்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ 4000 அடுத்து 5000க்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு இருக்கேன். வருத்தம். சரி ரைட் ஓகே. இல்ல இன்ஸ்டா வந்து வீடியோ போட டக்கு டக்குன்னு வருது, வியூஸ் வருதுங்க. அதை தாண்டி இப்ப நான் திரும்ப சிம்பிளா சொல்றேனே, இப்ப நான் வந்து எனக்கு 34,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் ரிவ்யூ போட்டேன்னா ஒவ்வொரு ரிவ்யூக்கும் ஒரு 36 வியூஸ் 40,000 வியூஸ், ஒரு பெரிய படங்களுக்கு 50,000 வியூஸ் 1,00,000 வியூஸ் மாதிரி ரிவ்யூ எனக்கு ட்விட்டர்ல வியூஸ் போறது. ஓகேவா? ஆனா 34,000 தான் எனக்கு ஃபாலோவர்ஸ், ஆனா வியூஸ் பிச்சுக்குது இல்ல. ஆனா இதே பெரும்பாலான ட்வீட் பாத்தீங்கன்னா இந்த என் ஃபாலோவர்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கும். 2000 ட்வீட் 3000 வியூஸ் 5000 வியூஸ் 10,000 வியூஸ் 15,000 வியூஸ் 34,000 வியூஸ்க்குள்ளதான் என்னோட பெரும்பாலும் இருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து ரீச் இருக்குல்ல, அது எப்படி வியூஸ் போகுதுன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். போன வீடியோ கருப்பு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா, கருப்பா சூர்யா சாமியாவும் நடிச்சு பேயாவும் நடிச்ச ஹீரோக்கள் யார் யாரு அப்படின்னு பாக்குறப்ப ரஜினி, கமல், சூர்யா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 2.25 லட்சம் வியூஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து 4.25 லட்சம் வியூஸ். அப்புறம் அந்த என்னது ரீல் ஃபேக்ட்ல வந்து ஒரு சீன்ல இருந்து ஒரு படமே எடுக்கிறது, அப்புறம் அந்த கான்செப்ட்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே 4 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸும் போகுது. ஆக மொத்தம் வியூஸ் வந்து இன்ஸ்டா சூப்பரா போகுது, நல்லா கொண்டு போய் சேர்க்குது. ஆனா நம்ம ட்விட்டர் அப்படி கிடையாது. நீங்க 100 பக்கம் உட்காந்து எழுதுனா அதை 10 பேர் தான் முழுசா படிப்பானே. 10 பேர் சொல்லுவாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்ச, நான் நேர்ல பார்த்த மனுஷங்க யாருமே ட்விட்டர் யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சதுல நான் ஒருத்தன் தான் ட்விட்டர் யூஸ் பண்றேன் என்னோட சரௌண்டிங்ல. இன்ஸ்டா அப்படி இல்ல. உனக்கு தெரியுமில்ல, இங்க பாங்க, நான் இந்த ட்விட்டர்ல 14 வருஷமா இருக்கு சொல்லிட்டேன்னா, இது திரும்ப சொல்றேன், தெளிகனை சொல்ற மாதிரி நானும் 14 வருஷமா குப்பை போட்டேன்னு சொல்லிக்கிறேன் சும்மா. அதுல என்ன ஹைலைட்னா, நான் தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது
நீங்க தானே பிரகாஷ் மகாதேவ், நீங்க தானே பிரகாஷ் அப்படிங்க. ஆமா, ஓகே ஆமாங்கன்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுப்பாங்க. ஆனா எடுத்துட்டு ட்விட்டர்னு ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. யூடியூப்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன், உங்க வீடியோ யூடியூப்ல எனக்கு பாத்திருக்கேன் அப்படின்னாங்க. ஆச்சரியமா. இப்ப சமீபத்தில் 2 பேரும் இன்ஸ்டால கூட ரீல் பார்த்துட்டேன்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா ஐயோ ட்விட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுல நான் உண்மையாவே ஒரு ஒரு உண்மையான நானே ஒரு 4 பேர் நம்மள பாக்குறாங்கன்னா ட்விட்டர்ல தான் பாக்குறேன், எனக்கு தெரியுதுன்னா ட்விட்டர் தான் காரணம். ட்விட்டரா அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டு யாராவது ஒரு சில ஓ இந்த எக்ஸ்னு ஒண்ணு இருக்கு அதுவா நீங்க ரொம்ப கம்மி எக்ஸ்னு பேரு மாறினா தெரிஞ்சுட்டு என்ன என்ன அது கம்மி யூசர்ஸ் தான். ஆனா நம்ம சர்க்கிள் ஆமா அது வேணா உண்மைதான். ஆனா என்னன்னா ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா எல்லா செலிபிரிட்டியும் ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல தான் போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா ட்விட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபேஸ்புக்ல ரொம்ப லேட் ஆகும். அப்ப ஃபேஸ்புக் ட்விட்டர் வந்து 2 ஆப் தானே இருந்துச்சு. அந்த பீரியட்ல வந்து ஃபேஸ்புக் ரொம்ப இதா இருக்கும். சினிமா ஃபாலோ பண்றது பக்காவான ஒரு அப்டேட் வரணும்னா ட்விட்டர் மட்டும் தான் உடனுக்குடனே கிடைக்கும். இப்ப வந்து அதை வந்து இன்ஸ்டாவை சேர்ந்து எடுத்துக்குது. இல்ல மெயின் டைரக்டா ஆக்டர்ஸ் கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இன்னொன்னு ட்விட்டர்ன்ற கிரௌடு நடிகர் சண்டை போடுறதுக்காக உருவாக்குன ஒரு மைதானம் தான் இது. அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னீங்களே டைரக்டா பேசலாம், அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஆனந்த விடன்ல வலைப்பாயுதேன்னு ஒண்ணு போடுவாங்க. அங்கதான் நான் வந்து 2010-11 இந்த அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் 2008 வந்து ட்விட்டர்னு வந்த உடனே ஒண்ணு ஓபன் பண்ணேன். அது என்ன ஏதுன்னு எனக்கு புரியல விட்டுட்டேன். 2010 தான் இந்த பிரகாஷ் மகாதேவன் அப்படின்னு ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணி 2010 போட்டு 2 வருஷத்துல ஏதோ ஒரு காரணத்துல ஐடி தூக்கிட்டான். ஐடி தூக்கணும்னா 2012 மகாதேவன் திரும்ப போட்டேன், வரல. என்னென்னமோ பண்ணி பார்த்தா 2012 பிரகாஷ் மகாதேவன் போட்டு என்னமோ வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கடைசியில என்ன ஸ்கிப் பண்ணிட்டு மகாதேவ் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. சரி ரைட் அப்படியே யூஸ் பண்ணுவேன். 2012 இருந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த வலைப்பா இதை ஒரு ட்வீட் போடுவாங்க இல்ல விகடன்ல அந்த டயத்துல விகடன் அடிக்கடி திட்டிட்டு இருப்பாங்கல்ல இந்த கந்தா அவியம் திட்டிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு ட்வீட் போடுவாங்க வலைப்பா இதை பார்த்துட்டு ட்விட்டர்னு ஒண்ணு இருக்காம அப்படின்னு கண்டுபிடிச்சு வந்து அதே ட்விட்டர்ல விகடனே அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் இருக்கும். அப்படிதான் நிறைய பேர் வந்தாங்க. அது உண்மைதான். அந்த சமயத்துல விகடன் அடி விகடன்ல கந்தா பிளாக் பண்ணாத ஐடியா சுத்தி விகடன், நானே விகடன், பிசினஸ் விகடன், 1008 விகடன் இருக்கும். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருப்பான். அது எப்படா அப்படிங்கிற சுத்தி விகடன்ல என்ன ஏன்டா பிளாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. மோட்டார் விகடனா அந்த மோட்டார் விட எல்லா விகடன் எந்த ஆர்டிகல் போட்டாலும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, டோன்ட் ஓபன் தேங்க்ஸ் அப்படின்னு போடுவாங்க. டோன்ட் ஓபன் தேங்க்ஸ் லேட்டர். நல்லா இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்லாம் ஒரு இதா இருக்கும். இந்த பிட்டப் அது இதுன்னு ஒரு ஜாலியா இருக்கும். ஆனா உண்மையாலே விஷால் சொன்னது உண்மைதான். என்னன்னா வந்து ரியல் லைஃப்ல நிறைய பேருக்கு வந்து ட்விட்டர்ங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்றது வந்து அப்படியா அதுலயா அதுல என்னத்த நீங்க சம்பாதிச்சிட போறீங்க, அதுல என்னத்த நீங்க போஸ்ட் போட போறீங்க, அதுல என்னத்த நீங்க பாத்துற ஒருத்தர் இருக்கிறாரு. இல்ல ஆக்சுவலா ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரு இன்ஸ்டா செலிபிரிட்டி. விஷால சொல்லல, வேற ஒரு நண்பர் பயங்கரமான இன்ஸ்டா செலிபிரிட்டி. அவரு என் ஜிம்ல இருக்காரு. ஓகேவா, அவரை வந்து எல்லாரும் பயங்கரமா அப்படியே அங்க வந்து நீங்களா நீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு குச்சியா இருப்பாங்க. ஓகேவா, நம்மள ஒரு பயலுக்கு தெரியாதாங்க, நம்மள ஒரு பயலுக்கும் தெரியாது. இல்ல கேளுங்க, அவரு அங்க எனக்கு கதை சொன்ன ஆகல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு நிம்மதியா வந்துடும், அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. அவரு ஒரு தடவை நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, இன்னொன்னு நீங்க தான் இவ்வளவு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க இவ்வளவு பேத்து கூட அந்த இந்த கொலா பண்ணி போட்டது, ஏங்க நீங்க தான் பெரிய செலிபிரிட்டியாங்க, நீங்க எடுத்துக்கீங்க. ஐயோ ஒரு நுழைய கூட முடியலங்க, நமக்கு இந்த ப்ரொமோஷனே வராது, ஏதோ நம்மள செலவு பண்ணிட்டு இருக்கேன் நானே, இந்த எல்லாமே என் செலவு எல்லாமே, எனக்கு இதுல 2-3 ப்ரொமோஷன் வரல. அப்ப நான் எவ்வளவு ஃபாலோவர்ஸ்னு என்கிட்ட காமிச்சாரு. பாத்தீங்கன்னா நான் வந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த காலை ஃபாலோவர்ஸ் காமிச்சிட்டு, நீங்க உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் காட்டுங்க என்னன்னு கேட்டாரு. நான் வெறும் 34,000 அப்படின்ட்டாரு. வெறும் 34,000 ஃபாலோவர்ஸா அப்படின்னு சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா. அதான் நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த வடிவேல் கவுண்ட் பண்ணி ஏதாவது பட சொன்னான், 5 ரூபா கொடுத்தா விடிய அந்த மாதிரி நான் வந்து இந்த 12 வருஷமா சேர்த்த 34,000 ஃபாலோவர்ஸ் வெறும் 34,000 ஃபாலோவர்ஸ் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசே ஆறல. வெறும் 34,000 ரிப்பீட்ல காதுல ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த ரீங்காரம் ஓடுற மாதிரி. வெறும் 34,000 எனக்கு ஏற மாட்டேதியா. நானும் ரொம்ப காலமா பாக்குறேன் இந்த 34,000ங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷமா இருக்கு. போனாட்டி ஏதோ ஒரு 33 ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் முன்னாடி போஸ்ட் போட்டிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 30,000க்கு ஒரு போஸ்ட் போட்டேன், 33,000க்கு ஒரு போஸ்ட் போட்டேன். அந்த 33,000 போஸ்ட் போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷமா ஒரு 34,000 நிக்குது. நீங்க வேற புது ஆடியன்ஸ் இனிமே பிடிக்கிறதுக்கான வழி பார்க்கணும். என்ன தெரியுமா, நான் சிம்பிளா சொல்றேன், உங்ககிட்ட அதுக்கு ஒரு செம்ம இது வச்சிருந்தீங்க, உங்க கையில ஒரு செம்ம ஆயுதம் இருக்கு. அதுக்கு இந்த இன்ஸ்டால டான்ஸ் வீடியோஸ் போடுவீங்கல்ல, அதை எடுத்து ட்விட்டர்ல வீடியோ போடுங்க. அந்த கிரௌட் எல்லாம் அப்படியே இல்லைங்க வந்துருவாங்க, கபன்னு வந்துருவாங்க.
ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் சத்தம் பாருங்க இல்ல இல்ல ஆனா ஒரே அதே ஒரு சமுத்திரம் டவுட்டுங்க. படத்துல சமுத்திரம் படத்துல சத்தமா பேசாமன்னு அந்த வில்லன் கத்துவான் பிரமிட் நடராஜர். ஓகே இந்த கத்துவாரு. இதுல வந்து பரணிட்ட மட்டும் நான் சத்தமா பேச டெய்லியும் கத்திட்டு இருக்கேன். அண்ணா சாரி பரணி ஒன்னு கேட்டுக்கிறேன் அண்ணா. அவங்க பேரு ஒருத்தவங்க சொல்றேன்னு நினைக்கிறானா, இப்ப ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஃபாலோவர்னாலே ரொம்ப பெரிய விஷயமா தான் பாக்குறேன். இவரு அண்ணன் பிரசாந்த் எனக்கு எப்படிண்ணா அவ்வளோ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ முன்னாடி சொன்னார்ல, அது அவர்தான். நான் ப்ளூ செட்னு நினைச்சேன். இல்ல அவர் சொன்னது Blue set Twitterல இல்லவே இல்லடா. ரீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு பிரசாந்த் ப்ரோ. இங்க பாங்களேன், என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்கல்ல, குட் மார்னிங் சன்ஷைன் ஒரு மீம் டெம்ப்ளேட் போடுறீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் பொருத்தமான நபர் தான் நம்ம அண்ணன். ஓகேவா? அவர் என்ன அதை அவர் பெருமையா சொல்லுவார். இது என்ன இவங்க ஏமாறுறீங்க, நான் என்னடா பண்ணட்டும் அப்படிங்கிற ஆளு அவரு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தான் சொல்லுவாரு. நீங்க நம்புறீங்க இல்லைங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. அதனால என்ன ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு அவங்க ரூட் அவ்வளவுதான். விஷால் இப்ப நானும் இந்த டான்ஸ் வீடியோ எல்லாம் போன்னு நினைப்பேன், பார்ப்பேன். நம்மளே ஆடுற டான்ஸுக்கு நம்ம டான்ஸ்ன்னு சொல்றதே தப்பு. அதை ஷேர் பண்றது அதை விட தப்பு. ஏதோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க சீரியஸாங்க நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, பழைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு இந்த இது வருது இல்ல, இந்த ஹூக் ஸ்டெப்ஸ் இப்ப எல்லாரும் போடுறாங்க இல்ல, இந்த இப்பெல்லாம் இன்ஸ்டாவை திறந்தாலே இந்த இன்னைக்கு ஒரு நாடு அதான் சொல்றேன். இப்பதான் ஒரு ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பாட்டு தெரியுமா அண்ணன்? கேக்கலையே. கட்டாவது பிராஸ் கேக்கல பிரகாஷ் ப்ரோ. கட்டாவது கேக்குதா? டான்ஸ் கேக்குதா? சாங்க சொல்லுங்க. கேக்குதா? இல்ல கோவிந்தம்மான்னு சொல்லி போன வாரம் டான்ஸ் ஆடினேன். வீடியோ எடுத்தவன் என்ன பண்ணிட்டான், ஓரமா என்ன வச்சுட்டு நடுவுல வேற யாரையும் வச்சு எடுத்துட்டான். ஓரமா நான் கார்னர் நிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு ஆடி இருக்கு. என்ன பாட்டுன்னா அந்த அனிருத் ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு 10 ரூபாங்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணாரு. ரீல்ஸுக்கு 2000 ரூபாய் போட்டு அந்த பாட்டு போட்டு அரவிந்த் அந்த சாங் தான் இன்னைக்கு ஆடினது. ஆக்சுவலா சாங் நல்லா வந்திருக்கு, டான்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் கார்னர் தான் நிக்கிறேன். அதாவது எடுத்த பொசிஷன் இருக்குல்ல, அவன் இங்கிட்டு இருந்தே எடுத்திருக்கான். அதே சென்டர்ல இருந்து வீடியோ எடுக்கணும்டா, எடுத்தாதான் இங்கிட்டு கார்ல இருக்கவங்க தெரியும், அந்த கார்ல இருக்கவங்க தெரியும். சரி இப்ப ரீசெண்டா சூர்யாவை ஏர்போர்ட்ல ஒருத்தன் போட்டோ எடுக்க போவான், கேமராமேன் வாங்கி செல்ஃபி எடுத்து. ஐயோ பாவம், அது என்ன கொடுமை. அவர் அது அவன் செல்ஃபி எடுத்த அந்த பேச பாத்தீங்கன்னா அவங்க அது இன்னொரு குற்றவாளி எல்லாம் போன கையில கொடுத்து போயிட்டே இருந்துட்டான். அவர் இப்ப வீட்டுல போயிட்டு அதான் ஒரு ஆசை, வீட்லயே அங்க போட்ட ஒரு கார்ஜி சூர்யா போனா, அப்பா சூர்யா கூட செல்ஃபி எடுத்து நம்ம வீட்டுல அனுப்பிச்சுடலாம் இதை அப்படின்னு ஆல்பத்தை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பாக்குறேன், ஏங்க இவன் செல்ஃபி வந்துருச்சு, ரைட்டு சூர்யா கூட எடுத்த செல்ஃபி எங்க, இவன் யாரா அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வரும். ஆனா அவனுக்கு கிட்ட வார்த்தை, ஒரு சாபம், அவன் மேல ஒரு எரிச்சல், வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. அது போட்டோ டெலிட் பண்ண வச்சிருந்தாருன்னா நீலாம்பரி வந்து எப்படி பழைய பால 10 வருஷம் 12 வருஷம் பாக்குறாரோ அந்த மாதிரி பார்த்து திட்டுவாரு. அத இன்னொரு இதுவும் இருக்குங்க. ஒரு வாட்டி யாரோ ஒரு ஆக்டர் கூட இந்த மாதிரி நின்று இருந்தோம், பேலஸோல வந்து நின்று இருந்தோம். அப்போ நான் சீரியஸா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஒரே ஒரு செல்ஃபி அப்படின்னா, நான் சொன்னேன் சரிப்பா போய் நெல்லு நான் வேணா எடுக்கிறேன் அப்படின்னு. இல்ல செல்ஃபி தானே, அதாவது அவரு கூட நான் சொன்னேன் நான் வேணா போட்டோ எடுக்கிறேன்ப்பா, ஏன் செல்ஃபி எடுக்கணும், இல்ல செல்ஃபி தானே எடுக்கணும் அப்படின்னா. சரி அப்படின்னு வராங்க. அவரோட அதாவது அந்த ஆக்டரோட போன், ஆனா உங்க போன் இருக்கானே என்கிட்ட சார்ஜ் இல்லை அப்படின்னா. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, போன் எடுத்து கொடுத்தாரு. அவர் போன்ல இவனை செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டாங்க அவன். இப்ப அவர் வந்து அதை முடிச்சுட்டு என்கிட்ட கேட்டார், தோழர் அவன் என்கிட்ட நம்பரும் கொடுக்கல, இதுல அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி எதுவோ இல்ல, அவன் ஐடி என்ன எதுவுமே சொல்லல. இப்ப நான் இதை வச்சுட்டு என்ன தோழர் இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்கு வந்து அவன் செல்ஃபி எடுத்தான், இப்ப நான் என்ன என் போன்ல வீட்டுல மாட்டிருக்கணுமா, இதை என்ன பண்றது அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி பியர்டா இருக்காங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. விக்னேஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னார் ஒண்ணு, என்னன்னா அவர் இந்த கேன்ஸ் எதுக்கோ போனப்ப டாரண்டினோட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதான் விக்னேஷ். அப்ப போட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா அவர் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு போனாரா, அங்க பாடுற பக்கத்துல சாப்பாடு இருக்குல்லடா, அந்த சாப்பாடு எடுக்கிற மாதிரியே என்ன எடுத்துடுறா அப்படின்னு இருக்காரு. போன அந்த சாப்பாடே எடுத்துட்டானா, பார்த்தாங்க சைட்ல விக்னேஷ் கை மட்டும் தெரியுமா. அதை இன்டர்வியூல சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு, டேய் இதெல்லாம் வாழ்நாள் அப்படின்ட்டு. அவனை என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கமா திட்டினேன் அப்படின்னு வரல. ஆமா இல்ல இப்பெல்லாம் நான் தான் சொல்றேன் இல்ல, பிரகாஷ் கிட்டயாச்சும் அட்லீஸ்ட் வந்து கையில ஒரு இது இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, டான்ஸ் ஆடி
இன்னொரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் எதுவும் யாரு பாப்பா? நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி, பிரகாஷ் நீங்க அப்படி ரீல் பேக் நினைக்கவே சூப்பரா கூடாது. போடுறீங்க. இல்ல நீங்க கேளுங்க, இதை கேளுங்க. ரீல் பேக் சூப்பரா போடுறீங்க. அது அப்படியே என்ன பண்ணுங்க, ட்விட்டர்ல ஒரு ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா நீங்க ட்விட்டர்ல நல்லா உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் எல்லா நாளும் எல்லா அதான் வாரமும் வந்திருக்காது இல்ல. போட்டுட்டு இருக்கேன். வாரத்துல 2 நாள் போடுறேன். 1000 வியூஸ் தான் அந்த ரீல் பேக்ஸ் வீடியோ போட்டா. எப்போ போட்டாலும் நான் ட்விட்டர்ல போடுற வியூஸ் அதே அதே அங்க போட்டா கூட ஒரு லட்சம் வியூஸ் வருது. இன்னைக்கு போட்டிருக்கிறது 2000 வியூஸ் வருது. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சாயங்காலம் 6 மணிக்கு போட்டேன், 2000 வியூஸ் ட்விட்டர்ல வந்தது. லாஸ்ட் போட்டது 2000, அதுக்கு முன்னாடி போட்டது 1500, அதுக்கு முன்னாடி போட்டது 548 வியூஸ் ட்விட்டர்ல போட்டது வெறும் 548 வியூஸ். அதுக்கு முன்னாடி 999 வியூஸ். அதுக்கு முன்னாடி போட்டது 2500 வியூஸ் ட்விட்டர்ல. இவர் தான் வந்து நம்மளை இல்லங்க, பூஸ்ட் பண்ணி நானும் நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? அதான் சொல்றேன்ல, இது தவறு. நீங்க வந்து என்ன தெரியுமா, எஜுகேட்டிவான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் யாருக்கு எஜுகேஷன் தேவையில்லை. இந்நேரம் நீங்க விஜய் என்ன பண்ணாரு, அஜித் என்ன பண்ணாரு, ரஜினி என்ன பண்ணாரு, இப்படி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் அள்ளி ஐயோ, இருக்கும். எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஏதோ நம்ம டெய்லி ஒரு 4 பேர் பேசுறோம் அப்படின்னா, அவங்க ஒரு தகவலை நமக்கு சொல்றாங்க. நான் அதை ஸ்பேஸ்ல கூட பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். நம்ம என்ன நாட்டுல நமக்கு அது சில பேர் கேட்கும்போது நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறோமா. அது எப்படி நம்ம வீடியோ போடுறது கூச்சமா இருக்கும். ஆனா சில எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் இருக்கும். அடுத்த 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தா அதை இவங்க வலைப்பேச்சில சொல்லியிருக்காங்கன்னு விஷால் வந்து கேட்பாரு நம்மள்ட்ட. ஆனா நீங்க வலைப்பேச்சில என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு பாரு. இந்த விஷயத்தை 3 நாளைக்கு நமக்கு தெரியும். அது நம்ம எப்படி போடுறது, நமக்கு ஒருத்தர் சொல்றது எப்படி பிரேக் பண்றதுன்னு அதாவது தொழில் தர்மம்னு நம்ம பாக்குறோம். நம்ம ஒருத்தர் ஒன்று பேசுறாரு. அப்ப லாஸ்ட் டைம் தான் ஒருத்தர் சொன்னாரு, இதை நீங்க கண்டிப்பா வீடியோ கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னனாலதான் லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்க்ளூசிவா அது ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருக்காரு? ஏன்னா முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்கல்ல, அதுவே இந்த மாதிரி யாராவது வெளியே போய் சொல்லுவீங்க, அதுக்கான பப்ளிசிட்டி ஏதாவது வரும், ப்ரொமோஷன் ஏதாவது வரும்ன்றதுக்காக சொல்லுவாங்க பாதி பேர். நீங்க அதை புரியாம இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டேட்டாயோ போடி அதுக்கு தான் வந்துன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அது தெரியல. அது கடைசியா போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டேன். கடைசியா ஒரே இந்த நியூஸ போடுங்கன்னு சொன்னாங்க. அப்பா உசித மாதிரி பண்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நிஜமாவே அதான் சொல்றாங்க பிரகாஷ். இப்ப எப்படி தெரியுமா, என்னங்க சொல்றீங்க, இன்ஸ்டால இப்ப நம்ம அதாவது நம்மள வேற ஏதாவது ஆப்ல இப்ப நீங்க இயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப பிழைக்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்னென்ன சொல்றீங்க, ட்விட்டரா அதுல யானை உட்காந்து போட்டிருக்கீங்க? இந்த எங்க அப்பா காலத்துல இந்த மாதிரி தானே Facebookல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க ட்விட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களானே, இன்ஸ்டாக்கு வாங்கினேன். அதாவது இப்ப எப்படி சொல்றேன், இங்க தானே சம்பாதிக்கலாம் நீங்க, அப்படி யாரோ ஒருத்தர் சொன்னாரு. ரொம்ப ரீசெண்டா ஏதோ ஒரு டேரக்டர் கூட போயிருக்கும்போது இந்த இன்னொருத்தர் சொன்னாரு. ஆனா ஒண்ணு, இன்ஸ்டால வந்து இந்த ட்விட்டர் கொடுக்குற மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சீங்க, அவன் கோடீஸ்வரர் செட்டில் ஆயிடுவாங்க. தள்ளிட்டு போயிருவாரு. செம்மையா சம்பாதிக்கலாம் பிரகாஷ். அங்க என்ன தெரியுமா, டைரக்டா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்ல இருந்து சம்பாத்தியம் வராது. ஆனா இந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அது இது, அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இந்த ஏங்க ட்விட்டர்ல ரிவ்யூஸ்க்கு இவங்க கொடுக்கறத விட அங்க இன்ஃபுளுன்ஸ்க்கு அவங்க கொடுக்கறது பயங்கரமா கொடுப்பாங்க. ஒரு படத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றக்கோ ப்ரொமோட் பண்றக்கோ இது பண்றக்கோ அவங்க கொடுப்பாங்க. அதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, நீங்க இந்த ரிவ்யூஸ் இதெல்லாம் இங்க பண்றீங்க இல்லைங்க, இதை போய் நீங்க இன்ஸ்டால சின்ன கிளிப்ஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இது. நான் ட்விட்டர்லயே மானிட்டைசேஷன் பண்றதுக்குலாம் இல்ல, நீங்க அதுக்கு நீங்க பண்றதுல கண்டிப்பா உங்களுக்கு பிச்சுட்டு போயிடும். படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க, இல்ல குபேரா குபீரா அப்படின்ட்டு போயிருவீங்க. அதான் சொல்றேன் ஏங்க, அதை வேற எங்க ஞாபகப்படுத்துறீங்க, உங்களுக்கு ரிவ்யூவே கிடைக்கலையாங்க, இந்த நெஞ்சமெல்லாம் புண்ணா கிடக்குது அப்படின்ற மாதிரி ஐடி போனதான் ஞாபகப்படுத்த முடியும். இல்ல அதான் சொல்றேன், அது யாரோ சொன்னாங்களா, அப்போ என் கூட இருந்த அந்த இவர் சொன்னாரு, டேரக்டர் சொன்னாரு, ஏங்க அந்த ஆள் போடுற மூவி ரிவ்யூ மட்டும் தானே பாத்திருக்கீங்க. ஆமா, அந்த ஆள் போற நார்மலான இதெல்லாம் வந்து மூஞ்சி தெரியாத வரைக்கும் தான் அவன் தப்பிச்சிட்டு இருப்பாப்ல, மூஞ்சி தெரிஞ்சுதான் அந்த ஆள் ஜெயில தான் உட்காரப்பான் பிடிச்சு. நீங்க மூவி ரிவ்யூஸ் மட்டும் பாத்திருக்கீங்களா ட்விட்டர்ல? ஆமா அப்படின்னு, அந்த ஆள் போற மற்ற ரிவ்யூஸ்க்கு ஜெயில தான் போய் உட்காராரு, அதனால இப்படியே இருக்கட்டும், எழுத்து கொஞ்சம் கம்மி ஃபாலோவர்ஸோட இருக்கிறது தான் அந்த ஆளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் நான் ஆக்சுவலி உண்மை. இது இன்ஸ்டால எங்கிட்ட ரீச் கிடைக்குதுங்க. அதனாலயே என்ன ஆயிருதுன்னா செம்மையா, இப்ப நீங்க உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வரதை விட அங்க ஒரு 100 மடங்கு 200 மடங்கு வருது எங்களுக்கு பஞ்சாயத்து. டைரக்டா கொண்டு போய் இப்ப நீ அவனை நீ வந்து இப்ப ஜெயில போடுறியா இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட, நீ அவனை ஜெயில போட்டுட்டு வந்து என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி டைரக்டா அட்டாக் பண்ணிடுறாங்க சிஎம். பாருங்க, அந்த ஜென்சி மீட்டை நடத்துறவனுக்கு வந்து இது வச்சிருக்காங்க, அவன் என்ன யோசிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. டேய் என்னடா அவன் அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், வல்கரா பேசிட்டு இருக்கான், அவனெல்லாம் விடுறீங்க, நான் ஒரு கூட்டம் தானடா கூட்டி நடத்திட்டு இருக்கேன், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு தானே யோசிப்பான். அதுதான் ரீச் அதிகமா இருக்கிறதோடைய பிரச்சனை. அளவான ரீச் அழகான வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க என்ன பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஏங்க யாரும் வந்துருக்காங்க பாருங்க.
ஐடியை மீட்டெடுத்தவர் வந்திருக்காருங்க. பாவங்க அவரு ரொம்ப 1 மாசம் போராடி ஐடியை மீட்டெடுத்து வந்திருக்காப்புல பாலாஜி சார். ஐடி ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்களா அவருக்கு? ஆமா, இந்த ஹேக் பண்ணிட்டாங்கல்ல அவர் ஐடியை, இப்பதான் அந்த ரிட்டர்ன். இல்ல அது தெரியும் நமக்கு டிஎம் வந்துருச்சு. கார்த்திக் ஒரு ட்வீட் பார்த்துட்டு நான் ஓபன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஃபைனலி பேக் அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே சந்தோஷம். ஏன்னா எனக்கு டிஎம் வந்துருச்சு. நான் கார்த்திக் ஒரு ட்வீட்டை பார்த்தனால நான் ஓபன் பண்ணவே இல்லை பக்கத்துல. நான் ஏற்கனவே ஒரு பயந்தாங்குடி, நம்ம ஐடி போச்சு என்ன பண்றது பயந்துக்கிட்டே போவே இல்லை பக்கத்துல. இன்னைக்கு இன்னொருத்தர்ட்ட இருந்து வந்துச்சுங்க அந்த மாதிரி எனக்கு டிஎம். நம்ம இந்த டிஎன் ரகுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட ஐடி பத்திரிகையாளர் போட்டிருப்பாரு. அவரை ஹேக் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து எனக்கு டிஎம் வந்துருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு ஓட்டு போறீங்களா ஸ்பாட்டிஃபைல, எனக்கு ஒரு இந்த இது மாதிரி பிரகாஷ் ராஜ் வரல அன்னியன்ல, உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டிஎம் வந்துருந்துச்சு. இவர் யாரா இப்பெல்லாம் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல எனக்குலாம் என்னன்னா சார்ல பாலாஜி சார்ல வந்து சூப்பரா வந்து ரொம்ப சேஃபா தான் இருப்பாரு. அப்படி இருந்து அவர் வெரிஃபைட் ஐடி அப்படி இருந்து எப்படி அந்த ஐடி ஹேக் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி மாவீரனுக்கு ஒரு தடவை பண்ணி அஜித் பல்தன் ஐடி போயிடுச்சு, மாவீரன் ஐடியும் போயிடுச்சு. இந்த 2 நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு, சாரி 2-3 மாசத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. இல்ல எப்படி அப்படி நடந்துன்னு தெரியல. ஆக்சுவலா பிரகாஷ் ஷோரா இல்ல, பட் ஆனா சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றப்ப ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், நம்ம ஏதாவது தெரியாம டச் ஆயிரும். நான் உடனே க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நிறைய எனக்கு டச் ஆயிருக்கு. எனக்கு அப்பப்போ பயமா இருக்கும் ஐடி போயிருக்குமான்னு சொல்லி. எனக்கு போனது பிரச்சனை இல்ல. ஐடியா வச்சு என்ன 9ஆம் பண்ண தேதி புரியலடா, சும்மாதான் வச்சிருக்காரு. என் ஐடியில நிறைய சீக்ரெட் இருக்கு ஆதி ப்ரோ. இல்ல 9ஆம் தேதி நைட்டு ஜனநாயகம் லீக் ஆச்சு. மறுநாள் காலைல என் ஐடி போச்சு. லீக் ஆயிடுச்சா? லீக் ஆச்சுல ப்ரோ. இருங்க, லீக் ஆச்சு. 10ஆம் தேதி காலைல ஐடி போச்சு. எல்லாரும் அதான் கேக்குறாங்க, என்னடா இது வேலையை பார்த்து விட்டியா அப்படின்னு. இல்லையா, இன்ஸ்டால அது ஏதோ வந்துச்சு. வசூல் ராஜால படத்தவன் சம்பந்தம் எல்லாம் உங்களெல்லாம் சந்தேகப்பட்டுடாங்கிற மாதிரி உங்களை போய் சந்தேகப்பட்டாங்களே. இல்ல மாவீரன் ஆனா சந்தேகப்படுறதுக்கு உரிய நம்பர் தான் ஆகுது. லீக் பண்ணவர் கோவம் சும்மா ஜாலியா உட்கார்ந்துருக்காரு அவரு. பிச்சு அப்புறம் போஸ்ட் முத போட்டது யாரு? தேடி வந்து அடிப்பேன். பரணி ப்ரோ வந்து அந்த பரணி ப்ரோ எப்படின்னா அந்த சுப்பிரமணியபுரம்ல ஒருத்தர் எப்பா எல்லாம் சுத்த பத்தமா தானே இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அந்த மீம பார்த்தாலே இப்ப ரீசெண்டா பார்த்த மீம் தான் ஞாபகம் வருது. அவரு நான் எல்லாத்தையும் பாப்பாரு. பிரகாஷ் ப்ரோ நமக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. கோடி ரூபா கொடுத்தா கூட சில விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அதுலலாம் இந்த விஷயம் ஒண்ணு ஓகேவா? என்ன சேர்க்காதன்ற மாதிரி தான் இருப்பேன் நான். முதல்ல ட்வீட் போட்டது நீங்க மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். நான் ரிவ்யூவா தான் போட்டேன். அது எனக்கு எப்படி தெரியும் மொத்த படமும் வரும்னு சொல்லி? வரமே உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, சும்மா எல்லாத்தையும் சொல்றதுதான். இதுக்கே ஊருக்கு இழைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல. கலகலப்பு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஊர் கோயில் பூசாரி பள்ளிக்கூட வாத்தியார் பல புதுசு புதுசா பல வருஷமா இருக்க சொல்ல வேடா. பல வருஷமா இதுவே புதுசு புதுசா எடுத்து வராங்களா? அப்ப பழத்துல என்ன சொல்லுவாருன்னு தெரியல. சரி, அந்த மாதிரி கலகலப்பு படத்தை சொல்ற மாதிரி ஸ்கூல் வாத்தியாரு பிள்ளையார் கோயில் பூசாரி இவங்கதாங்கிற மாதிரி நம்ம ஸ்பேஸுக்கு நீங்க தான் பாருங்க. ஏதாச்சும் ஒரு டாபிக் குறையுது அப்புறம் பரணி கொஞ்சம் பிடிச்சுக்குவோம். சரி ஆதி ப்ரோ, GTA 6 வாங்கிட்டீங்களா? எங்கடா இல்லடா வாங்கலடா. என்கிட்ட PS வந்து இந்த ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து அவனுக்கு இந்த புள்ள பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க வாங்கிட்டு போயிட்டான்டா. அது இவரா விஷாலா? இல்லடா விஷால் மதுரைடா, இங்க சென்னையில ஃப்ரெண்டு. ஓகே வந்துருச்சு, வாங்கி போடுங்க. 7500 ரூபா தான். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பிரதர், நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இன்ஸ்டா ரீல் வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. அதுல ஒண்ணு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பேயாவும் சாமியாவும் நடிச்சவங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுல சியான் விக்ரம் இருக்காரா? அவர் எந்த படத்துல பேயா நடிச்சாரு எனக்கு தெரியல. சாமி இல்ல சாமி ஸ்கொயர். சும்மா ஏன் பூதமும் டைலாக் வச்சாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதான் அதுல கமெண்ட்ல 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலா அது பர்ஃபெக்ட் சாய்ஸ்னா சூர்யா தான். ஏன்னா வந்து ரஜினி பேய் படம் நடிச்சிருக்காரு, ரஜினி சாமி படம் நடிச்சிருக்காரு, ஓகேவா? ஆனா பேயாவே நடிச்சு சாமியாவே நடிச்ச ஆட்கள் யாருன்னா சூர்யாவும் கமலும் தான். அது கெஸ்ட் ரோல் கமல் எடுத்துக்கிட்டாலும் இப்போ அந்த பழைய படம் அந்த மலையாள படம் சொன்னல, அந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் வந்து ஒரு 100 வருஷமாவோ 1000 வருஷமாவோ சாகாம வாழ்ற மாதிரி ஒரு பேய் மாதிரி நடிச்சு மந்திரம்லாம் போட்டு பயங்கரமா ஒரு
ஒரு விசித்திரமான மனுஷன் அந்த படம். அந்த கமல் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி மீன் குழம்பு மண்பானையும் படத்துல அவரே கடவுள். கெஸ்ட்ரோல் தான் இருந்தாலும் கடவுள். அதே மாதிரி பார்த்தா சூர்யா பாத்தீங்கன்னா கருப்புல வந்து அவர் வந்து கடவுள், மாசுல அவர் பேய். அந்த மாதிரி கடவுளாவும் நடிச்சு பேயாவும் நடிச்ச ஆட்கள் ரொம்ப 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 கம்மியான ஆட்கள். ஆனா நிறைய பேர் இன்னும் 2 3 படத்தெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதுல ஹீரோன்னு கணக்கு பண்ணா இவரு யாரு, ரஜினி வந்து பேய் படம் நடிச்சிருக்காரு, 1000 ஜென்மங்கள் ஒரு பேய் படம். கடவுள் படம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராகவேந்திராவும் ஒரு படம் எடுத்துக்கலாம், இல்ல பாபா எடுத்துக்கலாம். பாபா அவரே இந்த மகாவதார் பாபாஜி எல்லாம் மீட் பண்ணிட்டு அதெல்லாம் வர மாதிரி இருக்கும். அப்படி இந்த 2 படத்தையும் எடுத்துக்கலாம். சந்திரமுகி எதுக்குன்னா த்ரில்லர் படம், அது ஒரு 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 அந்த படத்தை சேர்த்தேன். சந்திரமுகி அது முழுக்க பேய் படம், சைக்காலஜிக்கல் படம் தான். இருந்தாலும் அது பேய் படம் தான் நம்ம சிறப்புல பார்த்தோம். அது இப்பயும் குழந்தைய பாக்குறது பேய் படமா தான் பாக்குறாங்க. அது இன்னும் ஆக்சுவலா அது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான். ஏதாவது பேய் படமா தானே பாக்குறோம். அந்த அவரு எல்லாம் முனிகள்லாம் வருவாரு, பேர் சுவாமிகள்லாம் வருவாரு, அவர்லாம் சொல்லுவார் டீட்டெயிலாம். அதுல அந்த மாதிரி ஹீரோக்கள் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் 2 3 பேர் வேற யாரோ சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் நிறைய பேர் கமெண்ட் விக்ரம் போட்டாங்க. விக்ரம் எந்த படத்துல பேயா நடிச்சாரு நானும் யோசிக்கிறேன். எனக்கு வரல, பேய் படத்தையும் நடிக்கல அவரு. எந்த படத்தை கேட்டகிரில சொல்றாங்கன்னு தெரியல. யோகி பாபு சொன்னாங்க ஒருத்தவங்க. யோகி பாபு எந்த வகையில சேர்த்தாங்கன்னு தெரியல. அவர் பேய் படம் நடிச்சாரு, பேய் மாமான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அவரு தான் நடிச்சாரு. அப்புறம் எந்த படம் சாமியா நடிச்சாரு எனக்கு புரியவே இல்லை. யோகி பாபு அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல தர்மபுரம்ல யமதர்மன் வருவாரு. யமதர்மன் சாமிக்கு. இன்னொன்னு விநாயகர் வச்சு ஏதோ சின்ன பையனோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்னமோ படம், விநாயகர் சில. அப்படியா தெரியலையே. நான் அந்த உங்களுக்கு அப்ப யோகி பாபு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எந்த படம் நடிச்சாரு? ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் லிஸ்ட் சேர்த்திருந்தேன் நான். சூர்யா வந்து 24 நடிச்சிருக்காரு. கிலோனால அவர் காமெடி தானேங்க. அவர் கெஸ்டோட சேர்த்தனால காமெடி சேர்த்து வச்சு அவன் சயின்டிஸ்டாவே நடிச்சிட்டாரு. ரைட், ஓகே, டன், ஒடிஞ்சு போச்சு, விடுங்க. அதுல ஒரு கிளீனரா தான் நடிச்சிருப்பாரு, அந்த யூனிஃபார்ம் எடுத்து போட்டு. அதான் ரோசன் தானே சயின்டிஸ்ட். ரோசன் தெரியுமா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தெரியுமா? அந்த ரோசன் இருக்காருல்ல, அத ஒரு ரீல் பெக்ட் சொல்றதா சொல்லலாம். அவர் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குதுன்னு? ரோசன் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரா இல்லையான்னு ரீல் போட்டீங்கன்னா யாருங்க உங்களுக்கு வந்து ட்விட்டர்ல பாப்பாங்க. அவர் விஜய் கூட என்ன பண்ணாரு தெரியுமா, அஜித் கூட என்ன பண்ணாரு தெரியுமா, அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ட்விட்டர்ல வியூஸ் வரும். ஓகே, இருந்தாலும் தோணுச்சு டாபிக் வந்தா அப்படி சொல்றேன். அது ஏற்கனவே அது ஒரு இதுல போட்டிருக்கேன். ஏன்னா அவரு இன்னும் ஒரு 4 பேர்த்த எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது ஹீரோவா இருந்தவங்க, ஆனா ஹீரோவா வந்தவங்க, ஆக்சுவலா ஹீரோவா தொடர முடியாம காமெடி தான் மாறினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல ஒரு வீடியோ அடுத்த வாரத்துல போஸ்ட் பண்ற மாதிரி. அதனால சரி, ரைட், டாபிக் வந்தனால அப்படி உள்ள சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். அந்த படம் முள்ளு இல்லாத ரோஜாவா ஏதோ ஒரு டைட்டில். அவர் நடிச்ச 2 ஹீரோல ஒரு ஹீரோ அவர் தான். எனக்கு அவர் ஞாபகம் இருக்கிறது ஏதோ ஒரு படத்துல இந்த வியர் கல்ட்டி வச்சுட்டு இது பண்ணுவார்ல, அந்த படம் தான் ஞாபகம் இருக்கு. சொம்பு மாப்பிள்ள மோதிரம் போடாம என்ன வைக்க மாட்டேன்ட்டாரு. ஏய், இந்த மண்டைக்கு நீ எதுக்கு வைக்கிற பிரதர்? அதுல பவர் ஸ்டார் என்கிட்ட பொண்ணுங்கள உருவாங்க. நான் பாத்ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு, சந்தானம் சொல்லுவான், அதுதான் நம்ம. இல்ல சந்தானம் படம் வந்து தம்பி அந்த மண்டை எடுத்து கொடுப்பா, அது வந்து இனிமே இப்படித்தானே, அது வந்து லுலுசபா மனோவர் சொல்றது. அவர் வருவாங்கண்ணா, என்கிட்ட பொண்ணுங்கள வருவாங்க. நீங்க சொல்ற ஆமா, ரைட். யாரா உள்ள உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருக்கான்? ஆமா, பிரகாஷ் ப்ரோ, சத்தப்படம் போக மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுல பவர் ஸ்டார் சீனிவாசன் அவரும் சேர்த்துக்கோங்க. அவரு லெஜெண்ட் எல்லாம் சில சமயம் ஹீரோவா சேர்த்துக்கிறது இல்லை. அவங்க பணத்தை வச்சு அவங்களோட எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஃபேம் ஏற்கனவே இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு வேற ஒரு ஃபேம் வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஆட்கள். அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம வந்து உழைப்புல வந்து இது பண்ணி ஒரு இது. ஆனா இப்ப அதுல லெஜெண்ட் கூட நான் அந்த லெட்டா படம் பார்த்தனால ஓரளவுக்கு ஒத்துக்குவேன். அவர் உண்மையாலுமே முயற்சி எப்படி இந்த வந்து புதுப்பேட்டை படத்துல ஏங்க அவன் உண்மையா தான் சொல்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்லுவாரு. அந்த மாதிரி அவர் உண்மையாலுமே ஏதோ ஹீரோன்னு ஆசைப்படுறாரு. இப்படி எல்லாம் சொல்லிதாங்க நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். என்னங்க படம் அது? பரவாயில்லங்க. நான் வந்து மொத படத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. நீங்க அத இருகோடுகள் தத்துவத்தின் அடிப்படையில அதை விட இது பரவாயில்ல எல்லா வகையும். நீங்க கருடன் டேரக்டர் இருந்து இந்த படத்தை பார்க்க கூடாது. நீங்க வந்து லெஜெண்ட் படம் நடிச்ச அண்ணாச்சிட்ட இருந்து இந்த ஒரு படம் பார்க்கணும். அப்படி பார்க்கணும். லெஜெண்ட் அண்ணாச்சி எதிர்பார்த்து ஒரு படம் பார்க்க போறேன். அத நான் ஒரு ஆமாங்க, அந்த படத்தை பார்க்கணும். என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, அந்த இன்ட்ரோல் பிளாக் நான் சொல்றேன் சூப்பரா சொல்லணும்னா, ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல பயங்கரமான அந்த கண்டெய்னர் சீன் சூப்பரா இருக்கும். அது வந்து பெரிய அடிக்கிற படத்துல வந்து அதை மாசின் அது பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க இல்லைனாலும் அதான் உண்மை. பயங்கரமா அந்த கண்டெய்னர் சீனை கொண்டாடி இருப்பாங்க. அந்த லீடர்ல வர அந்த
சேசிங் சீன்ல வந்து கண்டெய்னர் சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய நடிகர் படத்தை வந்து அதுதான் பெஸ்ட் மாஸ் சீன் அப்படின்னு சொல்லி இங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. இதுல ட்ரெண்டிங் ஏன் அது ஆயிருக்கும், அப்படி ட்விட்டர்ல இருக்கும்னா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும், அதனால அதை அப்படி கொண்டாடுவாங்க. நம்ம சீனை தாங்க சொல்றோம். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லல, சீனாவே இந்த படத்துல சீன் நல்ல சீன். அவர் மிஸ் பண்ணது என்னன்னா எல்லா படங்களையும் ஒரு சீசன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு லாஜிக் கேள்வி இடிக்குது அப்படின்னா எர்ரா ட்வின்ஸ் அப்படிம்பாங்க. அந்த கேரக்டர் ட்வின்ஸ்னு போட்டுரு பிரச்சனையே இல்லாம. ஆனா இந்த படத்துல ஒரு படி மேல போய், ஒரு படி இல்ல 3 படி மேல போகும்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு போயிட்டாரு கிளைமேக்ஸ்ல. அது மாதிரி சில இதுல இந்த எப்படி சொல்ற லாஜிக்கல் கேள்விகளுக்காக சில சொருவுகள் இருக்கும். சொருவுகள் ஜாஸ்தியா நான் ட்விஸ்ட் மேல வச்சுக்கிட்டே இருக்கேன், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி பல ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. அதுதான் நமக்கு இதுல ஒரு உறுத்தலா இருக்குமே தவிர கொஞ்சம் லெங்க்தியா ஃபீல் ஆகும். அந்த ட்ரெயின் போயிட்டு ரொம்ப லெங்க்தியா ஃபீல் ஆகும். ஆனாலும் லெஜெண்டை வச்சு இந்த அளவுக்கு எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுவே ஒரு நம்ம எப்படின்னா ஏதோ ஒரு விளம்பரத்துல வரும் அந்த மாதிரி. இது இவர்கிட்ட இருந்து இவ்வளவு வந்திருக்கிறதே பெட்ரு. இப்போ அந்த இவரு யாரு நிம்மகில வந்து ரகுவரன் சொல்லுவார்ல தனுஷ, விடு நீ எல்லாம் இன்டர்வியூ வரைக்கும் வந்ததே பெருசு அப்படிம்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து இவரு இந்த படத்தை நம்ம பார்க்க வச்சுட்டார்ல. படத்தை பார்த்திருந்தாதான் அப்ப நீங்க சொல்ற இந்த லாஜிக் என்னால புரிஞ்சுக்க முடியும் போல. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப நீ லெஜெண்ட் படம் பார்க்கல, இப்ப இந்த படத்தை உங்களை பார்க்க வச்சுட்டாங்கல்ல, நாங்க பேசியோ இல்ல அவர் ஏதோ ஒரு ட்ரைலரோ ஏதோ ஒன்று பார்த்து நீங்க அந்த பேஸ் கட் வச்சு உங்களை பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்கேன். இப்ப உங்களை பார்க்க வச்சுட்டார்ல, அதுதான் இங்க வெற்றி. இப்ப இது மாதிரி இப்ப நான் வந்து ஃபேமிலியோட போனேன் இந்த படத்துக்கு, ஏதோ லீடர் படத்துக்கு. இப்ப ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போறோம் அப்படிங்கறதே அவருக்கு வெற்றி தான். அதை போன படத்தை நான் போயிருப்பேன், நான் போன படத்தை ஓட்டில கூட அவர் வீட்டுக்கு போட்டு காமிச்சிக்க மாட்டேன். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அப்படி படம் வந்தே தெரியாது. இந்த படத்தை கூட்டு போறோம்ல, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்டாச்சும் இருக்குல்ல, அந்த அந்த கேட்டகரி அதுலயே அவர் அண்ணாச்சி ஜெயிச்சிட்டாரு. நான் துரை செந்தில்குமார்ன்றதுனால தாங்க பார்த்தேன். அப்ப அடுத்த படமும் துரை செந்தில்குமார் தான் பார்த்தேன். அப்படியா? ஆமா ஆமா, அப்படிதான் அவரே சொல்லிட்டாரு. அவரே சொல்லியிருந்தாரு. ஏங்க அது வழக்கமா அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் சும்மா சொல்லுவாங்கல்ல, அப்படி நினைச்சாங்க. இல்ல, இந்த படம் வழக்கமா சொல்லாம ஆக்சுவலாவே அவர் அடுத்த எடுக்கும் போய் பார்த்துட்டாரு, நல்லா இருக்கு பரவாயில்ல, இவனை வச்சு ஒரு 4 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏங்க அப்ப துரை என்ன நல்லாவும் பண்ணிருக்காரு. இல்லங்க, அவர் என்னங்க வேற தனுஷ் கூட 2 படம் பண்ணிருக்காரு, சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணிருக்காரு. அவர் என்னங்க அடுத்த லீக்கு எப்ப போவார் அவரு? அதனாலதான் அவரு தானே அதை முடிவு பண்ணணும். இப்ப அவர் வெளிப்படம் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு சும்மா தோராயமா ஒரு 5 கோடி சம்பளம் தராங்கன்னு வச்சுப்போம். சும்மா 5 கோடியோ ஒரு 7 கோடி சம்பளம் தராங்கன்னு வச்சுப்போம். அண்ணாச்சி 30 கோடி தரேன்னு சொன்னார்னா இவர் வெளியே 5 கோடின்னு 6 படம் பண்றதுக்கு அண்ணாச்சி கூட ஒரு படம் பண்ணி 30 கோடி பாத்துட்டு போயிடலாமே. இல்ல அது கரெக்ட். மணி இதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் லீடர் பண்ணப்ப அவர் சொன்ன காரணமே சூப்பரா இருந்துச்சு. ஏங்க எனக்கு சம்பளம் வந்து வழக்கமா வாங்குறது அதிகமா கொடுத்துட்றாங்க, நான் கேட்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சிருது, நான் என்ன செட்டப் கேட்கறேனோ ஒரு படத்தை இது இந்த சீனை பெட்டரா எடுக்கிறதுக்கு இது வேணும்னு கேட்கறேன்னா, எல்லா லொகேஷன் கேட்கறேன்னா எல்லாமே கிடைச்சிருது. ஒரு டைரக்டருக்கு இதுக்கு மேல வேற என்னங்க வேணும், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னாரு. அது எனக்கு கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு அவர் சொன்னது. இப்பயும் நான் ஒண்ணுதான் வருத்தப்படுவேன். லெஜெண்ட் படத்துக்கு தூக்கி ஹாரிஜி ராஜா போட்டு கொடுத்து, ஹாரிஜி ராஜா ஒரு சூப்பரா ஒரு 4 பாட்டை போட்டு கொடுத்து பயங்கரமா தான் அப்படி ஒரு படத்துக்கு அந்த பாட்டு தேவையா? உனக்கு போட்டு கொடுப்பாரு ஏஆர், உனக்கு விக்ரம்ங்கிற மூஞ்சிக்காக போட்டு கொடுப்பாரு. நீ எதுக்கு அந்த பாட்டு அந்த படத்துல வச்சே ஒரு டிஸ்டபிலிட் வரும். நீ என்ன பண்ணிருக்கணும், நான் எடுத்தது இந்த படம், இந்த படத்துக்கு ஒரு பாட்டு வேணாம்னு நீ சொல்லிருக்கணும்ல. அந்த மாதிரி அவரு ஹாரிஜி ராஜா திடீர்னு இவ்வளவு பேர் சம்பளம் கொடுத்துட்டாங்க, சம்பளம் நல்லா கொடுத்துட்டாலே அவர் பயங்கரமா போட்டுருவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தான், நல்ல சம்பளம். நீ சின்ன டீம் பெரிய டீம்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் திருச்சி அளிக்கிற சம்பளம் கொடுத்துட்டா வேற லெவல்ல ஆல்பம் போட்டு கொடுப்பாரு ஹாரிஜி. அதுல எந்த குறையும் வைக்க மாட்டாரு. அப்படி அவர் தூக்கி கொடுப்பாரு. நீ என்ன சொல்லிருக்கணும், அந்த டேரக்டர் ஜேடி ஜெரி தானே, ஐயா நான் எடுக்கிறது ஒரு விளம்பர படம், ஒரு விளம்பர படத்துக்கு இந்த படத்துக்கு இது போதும் அப்படி என்ன அடுத்த படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணிருக்கணும். இல்லையா அந்த லீடர் படத்துக்கு அந்த திரும்ப ஒரு ஹாரிஜி ராஜா போட்டிருக்கணும். போன படத்துல நல்ல சாங் போட்டு கொடுத்தீங்க, அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி தரேன், இன்னும் அதோட ஒரு 4 நல்ல பாட்டு கொடுங்க, நல்ல கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ஒரு 4 பாட்டாச்சு செஞ்சிருக்கோம். பாட்டு இல்லாம போச்சு நமக்கு. இதுல யார் மியூசிக் டைரக்டர்? இல்லங்க ஏங்க இதை நான் இதுங்க என்னங்க அநியாயமா இருக்கு. இதை நான் பார்த்தேங்க, எனக்கு தெரியுங்க. நான் சொல்றது அந்த இப்ப நீங்க சொன்னீங்களே அடுத்த அவரு தான் பண்றாருன்னு அதை சொன்னேன். இப்ப திருப்பி அவர் கூட தான் பண்றாருன்னு சொன்னீங்க, துரை செந்தில்குமார் கூட, அந்த படம் அது தெரியல, அது யாரு கூட பேசிக்கிட்டு இல்லை, அதையாவது ஹாரிஸ போடலாம். சரி, நம்மளே பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு, இது ரிப்பீட்ல வேற யாரும் இருக்கீங்களா? பேசுங்க. ஸ்ரீகாந்தன் புதுசா ஒருத்தர் வந்தாரு, சொல்லுங்க, பேசிட்டு முடிப்போம். அவரு டிபிலயே வாயில கை வச்சிருக்காரு ப்ரோ, எப்படி பேசுவாரு? மெய் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் டிஎல் ஃபுல்லா போறேன், எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த படம் இந்த ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ பாவம் மண்டாடி என்ன பண்ணுவான்?
மண்டாடி இந்த வயசுல வந்துச்சுன்னா பாவம் கராத்தே பாபு என்ன பண்ணுவான்னு ஒரே கவலையா இருக்காரு. நீ எத்தனை இல்ல படத்தோட ரிலீஸ் டேட்டை வச்சுதான் கவலைப்படுறாரு. இல்ல எல்லாருமேங்க எப்படின்னு இல்ல, நான் எல்லாத்தையுமே கவலைப்படுறாங்க, எல்லாத்துக்குமே கவலைப்படுறாங்க. நான் வந்து சில டைம்ல போய் பார்த்தா இது வந்து ஆகஸ்ட் 14 வந்துருமா, ஆகஸ்ட் 14 விஸ்வநாத் சன்ஸ் கூட ரிலீஸ் பண்ணணுமா, தனியா ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு. இன்னொரு டைம்ல போனா அங்க போயிட்டு ஏன் எல்லா உலகத்தையுமே ஆகஸ்ட் மாசம் 5 பேருமா, ஏன் அதுக்கப்புறம் செப்டம்பர் ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா, எல்லாமே ஏன் ஆகஸ்ட்லயே வரீங்க அப்படின்னு போடுறாங்க. நம்மளை பத்தியே யாரும் கவலைப்பட மாட்டாங்க, படம் ரிலீஸ் பத்தி கவலைப்படுறாங்க. நான் இன்னொரு காலத்துல இப்படிதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த தேதியில ரிலீஸ் பண்ணீங்க அந்த தேதியில ரிலீஸ் பண்ணீங்க. நீ சர்தார் 2 கவலைப்படுறாரு, சூர்யா 47 கவலைப்படுறாரு, எல்லா படத்துக்குமே கவலைப்படுறாரு. சரி, ராஜேஷ் ப்ரோ வந்திருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. உங்கள்ட்ட தான் அவங்கள கேள்வி கேட்கணும் தான் கேட்டு கடைசி அவர்கிட்ட ஒரு இப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி 4 கேள்வி அவர்கிட்ட கேளுங்க, அவர் கேட்டு முடிச்சிடலாம். பிரதர் வந்துட்டீங்களா மேல? பிரகாஷ் ப்ரோ, நானா வந்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ ஒரு கேள்வி. அவுட்ட கேளுங்க, சும்மா வந்திருக்காரு, அவுட்ட கேட்டுருங்க. இல்ல ப்ரோ, இந்த யஷ் இருக்கார்ல, இப்போ இவ்வளவு நாள் கேப் விட்டார்ல, இப்போ டாக்ஸிக் படம் வந்து பை சான்ஸ் அந்த படம் நல்லா போகலன்னா இவ்வளவு நாள் அவரு 4 இயர்ஸா எடுத்த கேப் எல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்கும்ல. இது வந்து ஆக்சுவலி நல்ல விஷயமா ப்ரோ? ஏன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு ஒன்ஸாச்சும் ஒரு படம் பண்ணிட்டே போயிருக்கலாம்ல. 4 இயர்ஸ் கேப் விட்டு நிறைய போஸ்ட்போன்லாம் ஆயிடுச்சு. இப்போ டாக்ஸிக் சப்போஸ் நல்லா போகலன்னா அவருக்கு பேக் ஃபயர் தானே? இல்ல நீங்க சொல்றபடி நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பேக் ஃபயர் தான். அடுத்து வேற வில்லனா வேற நடிக்கிறாரு, அது என்ன படம், ராமாயணம், ராவணன் நடிக்கிறாரு. இப்படி அப்ப அவருக்கு வந்து அடுத்த படத்தை அவர் கமர்ஷியலா தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப கஷ்டம். அவர் அப்படிதான் கமர்ஷியலா ஒரு சூப்பர் படம் தேர்ந்தெடுத்தாரு. எப்படின்னா PS மித்ரனோட கதையில ஒரு படம் பண்றதா இருந்துச்சு, சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட் பண்றதா இருந்துச்சு. அப்படி பண்ணியிருந்தாலும் அப்படி பண்ணா கூட அவருக்கு பயங்கரமா செட் ஆயிருக்கும். இந்த ஒரு ஒரு பிளாக் ஜோன்லயே போகாம ஒரு டார்க் ஜோன்லயே போகாம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமா பார்த்திருக்கலாம். அவர் அதையும் மிஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாருன்னு தெரியல. தரணி கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் பிரதர் கேக்குது, சொல்லுங்க. அப்டேட் கேட்டாங்க. என்ன அப்டேட்? மட்டும் என்ன கேட்பாங்க? நேத்து வர வேண்டியது வரல, அதுக்கு மேல நம்ம என்னத்த சொல்ல. இல்ல அடுத்து ஏதாவது வருமா, வர்றதுனால கொஞ்சம் கூடிய விரைவில் வருமா அப்படிங்கறத கேள்வி. இல்ல அதுக்கப்புறம் எதுவும் நான் அப்டேட் கேட்கல. நேத்து வரலன்றதுக்கு அப்புறமா எதுவும் பேசல இன்னும். சரி ரைட், ஓகேங்க. சரி ரைட், சொல்லுங்க. நாளைக்கு நீங்க என்ன படம் போறீங்க சொல்லுங்க. நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது? இல்ல எங்க ஊர்ல கான் சிட்டியும் இதுவும் தான் ரிலீஸ் ஆகுது. அது பேர் என்னது, ஹார்ட் அண்ட் ரன் தான் ரிலீஸ் ஆகுது. அங்கீகாரம் ரிலீஸ் ஆகல. அங்கீகாரம் வேற சிங்கிள் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, அது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். காலையில கான் சிட்டி படம், மத்தியானம் ஹார்டின். இன்னைக்கு ஆனந்தன் கார்டு போன. ஆனந்தன் கார்டு போனீங்களா? ஆமா ஆமா, எனக்கு ஓகேவா இருந்துச்சு. சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஸ்ரீலங்கா ஈழத்தமிழர்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஈழத்தமிழரோட வாழ்க்கையில வந்து மலையாளிஸ் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா பயங்கரமா இருக்கும். கூலிப்படை இதெல்லாம் வச்சு பயங்கரமா இருந்தாங்க. ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி சில சீக்வன்ஸ் வந்து ரொம்படியா உள்ள திணிச்ச மாதிரியும் இருந்தது. ஓகே, ஓவராலா பாக்குறப்ப ஒரு டீசென்டான படம். பரணி எதுவும் சொல்ல வராப்ல, பரணி சொல்லு. ஓகே பரணி சொல்லுங்க, முடிச்சிடலாமா கேட்க வரீங்களா? முடிச்சிடலாம் பரணி. யாராவது யாரு? நல்லா இருக்கீங்களா? கேக்கல. நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்டாச்சா?
ஓகே, இன்னும் தூங்காம இருக்க? ரைட்டுமா. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஆமா, தூங்க போறேன். சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். ஆமா, இவ்வளவு சீக்கிரமா தூங்க போறீங்க? ஓகே டன். நாளைக்கு லீவ்ல முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு நைட்டு பண்ண. என்ஜாய் என்ஜாய். ஓகே டன், பாய், நாளைக்கு சந்திப்போம். ஓகே டன். பாய்.